ஆண்டவர் நோக்கி நாம் தலைகளை தாழ்த்தி கண்களை மூடி ஜெபம் செய்வோம். எங்களை அதிகமாக நேசிக்கிற எங்கள் அன்பின் பரலோக பிதாவை, ஆசீர்வதிக்கப்பட்ட இந்த நல்ல நாள் காலை வேளைக்காகவும் உடைய நாமத்தை நன்றியோடு நாங்கள் ஸ்தோத்திரிக்கிறோம். கர்த்தருடைய கிருபையும் இரக்கமும் எங்கள் மேல் பூர்ணமாய் விளங்கும்படி எங்களுடைய சகல பிரயாசங்களையும் ஆண்டவரை உம்முடைய பரிசுத்தம் உள்ள கரங்களுக்குள் நாங்கள் தாழ்த்தி ஒப்புக் கொடுக்கிறோம். நீர் எங்களோடு கூட இருக்கிறது, இயங்குகிறது. இனி வரக்கூடிய ஒவ்வொரு வேளையிலும் நாங்கள் பிரத்யேகமாய் கண்டு உணர ஆவியானவராகிய கர்த்தர் நீர் ஏற்ற வல்லமைகளை தந்து நீரை ஆசீர்வதிக்க வேண்டும் என்று நாங்கள் ஜெபிக்கிறோம். நாங்கள் ஓடுகிறதும் உழைக்கிறதும் வீணாக்கப்படாதபடி அவைகளுக்கு ஏற்ற மகிமைகளை இம்மையிலும் மறுமையிலும் நாங்கள் எங்கள் வாழ்க்கையை பெற்றுக்கொண்டு உம் நாமத்தை மகிமைப்படுத்த நீரை கிருபை தந்து ஆசீர்வதிப்பீராக. இனி வரக்கூடிய ஒவ்வொரு காரியத்தையும் கர்த்தருடைய கரங்களுக்குள் ஒப்புக் கொடுக்கிறோம். உம் சித்தம் நிறைவாக்கப்படும்படி எங்களையும் எங்களுடைய சகல பிரயாசங்களையும் ஒப்புக் கொடுக்கிறோம். ஆசீர்வதியும் ஆண்டவரே, இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினால் வேண்டிக் கொள்கிறோம் எங்கள் பரிசுத்தமுள்ள நல்ல பிதாவே. ஆமென், ஆமென். வழியான என் தேவனே, துணையாக வருவார் என்றும். வழியான என் தேவனே, துணையாக வருவார் என்றும். பெலனானவர் என் அரணானவர், பெலனானவர் என் அரணானவர், என்றென்றும் என்னை விட்டு விலகாதவர். வழியான என் தேவனே, துணையாக வருவார் என்றும். வழியான என் தேவனே, துணையாக வருவார் என்றும். கடல் தாண்டி நான் பயணம் செய்யும் போதும், மலை மீதில் என் கால்கள் நடக்கும் போதும், கடல் தாண்டி நான் பயணம் செய்யும் போதும், மலை மீதில் என் கால்கள் நடக்கும் போதும், துணையாக அவர் வருவார், தூக்கி என்னை சுமப்பார். துணையாக அவர் வருவார், தூக்கி என்னை சுமப்பார். அல்லேலூயா, 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 பயமெந்தன் வாழ்வில் இல்லை. அல்லேலூயா, 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 பயமெந்தன் வாழ்வில் இல்லை. வழியான என் தேவனே, துணையாக வருவார் என்றும். என்னை பிரியும் நேரம் உண்டு, நிலையான மலை கூட விலகுவதுண்டு. நிழல் கூட என்னை பிரியும் நேரம் உண்டு, நிலையான மலை கூட விலகுவதுண்டு. அசையாது அவர் கிருபை, அழியாது அவர் மகிமை. அசையாது அவர் கிருபை, அழியாது அவர் மகிமை.
அல்லேலூயா 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 பயமெந்தன் வாழ்வில் இல்லை. அல்லேலூயா 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 பயமெந்தன் வாழ்வில் இல்லை. வழியான என் தேவனே துணையாக வருவார் என்றும். கருவில் நான் உருவான நாள் முதலாய் கருத்தாக என்னை காக்கும் கர்த்தர் இவர். கருவில் நான் உருவான நாள் முதலாய் கருத்தாக என்னை காக்கும் கர்த்தர் இவர். இருள் என்னை சூழ்ந்த போதும் ஒளியாகி துணையானவர். இருள் என்னை சூழ்ந்த போதும் ஒளியாகி துணையானவர். அல்லேலூயா 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 பயமெந்தன் வாழ்வில் இல்லை. அல்லேலூயா 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 பயமெந்தன் வாழ்வில் இல்லை. வழியான என் தேவனே துணையாக வருவார் என்றும். முள்ளான பாதை நான் செல்லும் போதும் கல்வாரி அனுபவம் நான் காணும் போதும். முள்ளான பாதை நான் செல்லும் போதும் கல்வாரி அனுபவம் நான் காணும் போதும் என் நேசர் உடன் வருவார். என் பாரம் அவர் சுமப்பார். என் நேசகுடன் வருவார். என் பாரம் அவர் சுமப்பார். அல்லேலூயா 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 பயமெந்தன் வாழ்வில் இல்லை. அல்லேலூயா 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 பயமெந்தன் வாழ்வில் இல்லை. வழியான என் தேவனே துணையாக வருவார் என்றும். வழியான என் தேவனே துணையாக வருவார் என்றும். பெலனானவர் என் அரணானவர். பெலனானவர் என் அரணானவர். என்றென்றும் என்னை விட்டு விலகாதவர். வழியான என் தேவனே துணையாக வருவார் என்றும். பயந்து வாழ்ந்தால் வாழ்வில் நன்மை அடைவாய். தேவன் என்றென்றும் உன்னை காப்பார். தேவனுக்கு பயந்து வாழ்ந்தால் வாழ்வில் நன்மை அடைவாய். தேவன் என்றென்றும் உன்னை
உன்னை காப்பார். கர்த்தருக்கு பயப்படுவோர் வாழ்வில் காணுகின்ற நன்மை பெரிது. பயத்துடன் கீழ்ப்படிவோர் என்றும் வாழுகின்ற வாழ்வும் இனிது. கர்த்தருக்கு பயப்படுவோர் வாழ்வில் காணுகின்ற நன்மை பெரிது. பயத்துடன் கீழ்ப்படிவோர் என்றும் வாழுகின்ற வாழ்வும் இனிது. தேவனுக்கு பயந்து வாழ்ந்தால் வாழ்வில் நன்மை அடைவாய். தேவன் என்றென்றும் உன்னை காப்பார். தேவனுக்கு பயந்து வாழ்ந்தால் வாழ்வில் நன்மை அடைவாய். தேவன் என்றென்றும் உன்னை காப்பார். கர்த்தரின் கிருபை என்றும் அவருக்கு பயந்தவன் மேலே இருக்கும். அவர் தரும் ஆசீர்வாதம் அவன் தலையின் மேல் என்றும் நிலைக்கும். கர்த்தரின் கிருபை என்றும் அவருக்கு பயந்தவன் மேலே இருக்கும். அவர் தரும் ஆசீர்வாதம் அவன் தலையின் மேல் என்றும் நிலைக்கும். தேவனுக்கு பயந்து வாழ்ந்தால் வாழ்வில் நன்மை அடைவாய். தேவன் என்றென்றும் உன்னை காப்பார். தேவனுக்கு பயந்து வாழ்ந்தால் வாழ்வில் நன்மை அடைவாய். தேவன் என்றென்றும் உன்னை காப்பார். கர்த்தருக்கு பயப்படுதல் ஆயுள் நாட்களை பெருக பண்ணும். பாக்கியமும் நன்மை பெருகும். நம் பாதைகளும் செம்மை அடையும். கர்த்தருக்கு பயப்படுதல் ஆயுள் நாட்களை பெருக பண்ணும். பாக்கியமும் நன்மை பெருகும். நம் பாதைகளும் செம்மை அடையும். தேவனுக்கு பயந்து வாழ்ந்தால் வாழ்வில் நன்மை அடைவாய். தேவன் என்றென்றும் உன்னை காப்பார். தேவனுக்கு பயந்து வாழ்ந்தால் வாழ்வில் நன்மை அடைவாய்.
தேவன் என்றென்றும் உன்னை காப்பார். கர்த்தருக்கு பயப்படுதல் உயர் ஞானத்தின் துவக்கமாகும். பயத்துடன் கீழ்ப்படிதல் பரலோகம் செல்லும் பாதையாகும். கர்த்தருக்கு பயப்படுதல் உயர் ஞானத்தின் துவக்கமாகும். பயத்துடன் கீழ்ப்படிதல் பரலோகம் செல்லும் பாதையாகும். தேவனுக்கு பயந்து வாழ்ந்தால் வாழ்வில் நன்மை அடைவாய். தேவன் என்றென்றும் உன்னை காப்பார். தேவனுக்கு பயந்து வாழ்ந்தால் வாழ்வில் நன்மை அடைவாய். தேவன் என்றென்றும் உன்னை காப்பார். சங்கீதங்களின் புத்தகம் 112வது அதிகாரம். கர்த்தர் தாமே இந்த சங்கீத வாக்கியங்களின் மூலம் நம்மோடு பேசும்படி தலைகளை தாழ்த்தி கண்களை மூடி கர்த்தரை நோக்கி நாம் ஜெபித்து தொடர்ந்து நாம் யாவரும் எழுந்து நின்று இந்த சங்கீதத்தை ஆராதனையோடு இணைந்து நாம் வாசிப்போம். சங்கீதங்களின் புத்தகம் 112வது அதிகாரம். கர்த்தர் தாமே இந்த சங்கீத வாக்கியங்களின் மூலம் நம்மோடு பேசும்படி தலைகளை தாழ்த்தி கண்களை மூடி கர்த்தரை நோக்கி நாம் ஜெபிப்போம். எங்களை அதிகமாய் நேசிக்கிற எங்கள் அன்பின் பரலோக பிதாவை, ஆசீர்வதிக்கப்பட்ட அந்த நல்ல நாளிலும் உம்மால் எழுதி கொடுக்கப்பட்ட அந்த சத்தியவேத எழுத்துக்களுக்காக நன்றி. இவைகளை வாசித்து அறிந்து உணர்ந்து இவைகளுக்கேற்ற சகல பாக்கியங்களையும் நன்மைகளையும் தடையில்லாமல் எங்கள் வாழ்க்கையிலே பெற்றுக்கொள்ள ஆண்டவராகிய கர்த்தர் ஏற்ற கிருபைகளை நீர் எங்கள் ஒவ்வொருவருக்கும் தந்து ஆசீர்வதிப்பீராக. இந்த வசனம் பேசும் ஒவ்வொரு காரியத்தின் ஆழ்ந்த சத்தியமான காரியங்களை கற்று உணரும்படி பிரகாசமுள்ள மனக்கண்களை நீர் எங்களுக்கு திறந்து தந்து நீர் பேசுகிறதை நீர் பேசுகிற வண்ணமாய் கற்று உணர கிருபை தந்து ஆசீர்வதிக்க வேண்டும் என்று இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினால் வேண்டிக் கொள்கிறோம் எங்கள் பரிசுத்தமுள்ள நல்ல பிதாவே, ஆமென். எழுந்து நின்று 112வது சங்கீதத்தை ஆராதனையோடு இணைந்து வாசிப்போம். அல்லேலூயா. கர்த்தருக்கு பயந்து அவருடைய கட்டளைகளில் மிகவும் பிரியமாயிருக்கிற மனுஷன் பாக்கியவான். அல்லேலூயா, 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 அல்லேலூயா. அவன் சந்ததி பூமியில் பலத்திருக்கும், செம்மையானவர்களின் வம்சம் ஆசீர்வதிக்கப்படும். அல்லேலூயா, 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 அல்லேலூயா. ஆஸ்தியும் ஐஸ்வர்யமும் அவன் வீட்டில் இருக்கும், அவனுடைய நீதி என்றென்றைக்கும் நிற்கும். அல்லேலூயா, 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 அல்லேலூயா. செம்மையானவர்களுக்கு இருளிலே வெளிச்சம் உதிக்கும், அவன் இரக்கமும் மன உருக்கமும் நீதியும் உள்ளவன். அல்லேலூயா, அல்லேலூயா,
அல்லேலூயா அல்லேலூயா. இறங்கி கடன் கொடுத்து தன் காரியங்களை நியாயமானபடி நடப்பிக்கிற மனுஷன் பாக்கியவான். அல்லேலூயா 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 அல்லேலூயா. அவன் என்றென்றைக்கும் அசைக்கப்படாதிருப்பான். நீதிமான் நித்திய கீர்த்தி உள்ளவன். அல்லேலூயா 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 அல்லேலூயா. துர்ச்செய்தியை கேட்கிறதுனால் பயப்படான். அவன் இருதயம் கர்த்தரை நம்பி திடனாயிருக்கும். அல்லேலூயா 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 அல்லேலூயா. அவன் இருதயம் உறுதியாயிருக்கும். அவன் தன் சத்துருக்களின் சதி கட்டுதலை காணும் மட்டும் பயப்படாதிருப்பான். அல்லேலூயா 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 அல்லேலூயா. வாரி இறைத்தான், ஏழைகளுக்கு கொடுத்தான். அவனுடைய நீதி என்றென்றைக்கும் நிற்கும். அவன் கொம்பு மகிமையாய் உயர்த்தப்படும். அல்லேலூயா 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 அல்லேலூயா. துன்மார்க்கன் அதை கண்டு மனமுடிவாகி தன் பற்களை கடித்து கரைந்து போவான். துன்மார்க்கனுடைய ஆசை அழியும். அல்லேலூயா 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 அல்லேலூயா. என்னுள்ளமே இளைப்பாரிடு, ஏசப்பா உனக்கு நன்மை செய்தார். என்னுள்ளமே இளைப்பாரிடு, ஏசப்பா உனக்கு நன்மை செய்தார். கால்கள் இடராமல் காப்பாற்றினார், சாவிலிருந்து விடுவித்தார். கால்கள் இடராமல் காப்பாற்றினார், சாவிலிருந்து விடுவித்தார். என்னுள்ளமே இளைப்பாரிடு, ஏசப்பா உனக்கு நன்மை செய்தார். என்னுள்ளமே இளைப்பாரிடு, ஏசப்பா உனக்கு நன்மை செய்தார். நோயின் கட்டுகள் அவிழ்த்து விட்டார், ஊழியன் என்னையும் உயர்த்தி விட்டார். நோயின் கட்டுகள் அவிழ்த்து விட்டார், ஊழியன் என்னையும் உயர்த்தி விட்டார். என்னுள்ளமே இளைப்பாரிடு, ஏசப்பா உனக்கு நன்மை செய்தார். என்னுள்ளமே
உமக்கு நன்மை செய்தார். உம்மில் நான் வாழ்கிறேன், உமக்குள்ளே வளர்கிறேன். உம்மில் நான் வாழ்கிறேன், உமக்குள்ளே வளர்கிறேன். ஜீவ தண்ணீராம் உமக்குள்ளே மேற்கொண்டு வளரும் மரம் நானே. ஜீவ தண்ணீராம் உமக்குள்ளே மேற்கொண்டு வளரும் மரம் நானே. படர்ந்திடுவே நிழல் தருவே, பறவைகள் தங்கும் வீடாவே. படர்ந்திடுவே நிழல் தருவே, பறவைகள் தங்கும் வீடாவே. உம்மில் நான் வாழ்கிறேன், குள்ளே வளர்கிறேன். உம்மில் நான் வாழ்கிறேன், உமக்குள்ளே வளர்கிறேன். இயேசுவே எனது தலையானீர், நானோ உமது உடலானேன். இயேசுவே எனது தலையானீர், நானோ உமது உடலானேன். உம் நினைவு என் உணவு, உம் விருப்பம் என் ஏக்கம். உம் நினைவு என் உணவு, உம் விருப்பம் என் ஏக்கம். உம்மில் நான் வாழ்கிறேன், உமக்குள்ளே வளர்கிறேன். உம்மில் நான் வாழ்கிறேன், உமக்குள்ளே வளர்கிறேன். உகந்த காணிக்கையாய் ஒப்பு கொடுத்தேனையா, சுகந்த வாசனையா நுகர்ந்து மகிழுமையா. சுகந்த வாசனையா நுகர்ந்து மகிழுமையா. தகப்பனே உம் பீடத்தில் தகன பலியானே. தகப்பனே உம் பீடத்தில் தகன பலியானே. அக்கினி இறக்கிவிடும், முற்றிலும் எரித்துவிடும். அக்கினி இறக்கிவிடும், முற்றிலும் எரித்துவிடும். உகந்த காணிக்கையா, எல்லாரும் கரங்களை தட்டி பாடுவோம். ஒப்பு கொடுத்தேனையா, சுகந்த வாசனையா நுகர்ந்து மகிழுமையா. என்னை சுகந்த வாசனையா நுகர்ந்து மகிழுமையா. கண்களை தூய்மையாக்கும் கர்த்தாவுமை பார்க்கணுமே. கண்களை தூய்மையாக்கும் ஹல்லேலூயா, கர்த்தாவுமை பார்க்கணுமே. என் காதுகள் திறந்தருளும், கர்த்தரும் குரல் கேட்கணும். என் காதுகள் திறந்தருளும், கர்த்தரும் குரல் கேட்கணும். உகந்த காணிக்கையாய் ஹல்லேலூயா ஒப்பு கொடுத்த, எல்லாரும் வாய்களை திறந்து பாடுவோம். சுகந்த வாசனையா நுகர்ந்து மகிழ்
மகிழுமையா சுகந்த வாசனையா நுகர்ந்து மகிழுமையா பிரசன்னம் பிரசன்னம் தேவ பிரசன்னம் 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 தேவ பிரசன்னம் ராஜா உம் பிரசன்னம் போதுமையா எப்போதும் எனக்கு போதுமையா ராஜா உம் பிரசன்னம் போதுமையா போதும் எனக்கு போதுமையா பிரசன்னம் பிரசன்னம் தேவ பிரசன்னம் 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 தேவ பிரசன்னம் அதிகாலமே தேடுகிறே அதிகாலமே தேடுகிறே ஆர்வமுடன் நாடுகிறே ஆர்வமுடன் உம்மை நாடுகிறே பிரசன்னம் ஹல்லேலூயா பிரசன்னம் தேவ பிரசன்னம் 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 தேவ பிரசன்னம் ராஜா உம் பிரசன்னம் போதுமையா எப்போதும் எனக்கு போதுமையா ராஜா உம் பிரசன்னம் போதுமையா எப்போதும் எனக்கு போதுமையா ஆராதனை 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 என் நண்பர் இயேசுவுக்கே என் நண்பர் இயேசுவுக்கே மகிமை உமக்கன்றோ மாட்சிமை உமக்கன்றோ துதியும் புகழும் ஸ்தோத்திரமும் தூயவர் உமக்கன்றோ துதியும் புகழும் ஸ்தோத்திரமும் தூயவர் உமக்கன்றோ ஆராதனை 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 என் நண்பர் இயேசுவுக்கே என் நண்பர் இயேசுவுக்கே விலையேற பெற்ற உம் இரத்தத்தால் விடுதலை கொடுத்தீர் விலையேற பெற்ற உம் இரத்தத்தால் விடுதலை கொடுத்தீர் ராஜாக்களாக லேவியராக உமக்கென தெரிந்து கொண்டீர் எம்மை ராஜாக்களாக லேவியராக உமக்கென தெரிந்து கொண்டீர் ஆராதனை 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 என் நண்பர் இயேசுவுக்கே என் நண்பர் இயேசுவுக்கே என் நண்பர் இயேசுவுக்கே என் நண்பர்
இயேசுவுக்கே. விலை போகாத பாத்திரம் நான் விரும்புவாரில்லையே, விலையில்லாவும் கிருபையால் உகந்ததாக்கிடுமே. தடைகள் யாவும் நீக்கி என்னை தம்மை போல் மாற்றிடுமே. உடைத்து என்னை உந்தனுக்கே உடைமை ஆக்கிடுமே. குயவனே குயவனே அழைப்பின் காரணனே, களிமண்ணான என்னையுமே கண்ணோக்கி பார்த்திடுமே. மண்ணாசையில் நான் மயங்கியே மெய் வழி விட்டகன்றே, கண் போன போக்கை பின்பற்றியே கண்டேனில்லை இன்பமே. காணாமல் போன பாத்திரம் என்னை தேடி வந்த தெய்வமே, வாழ்நாளில் ஆம்பும் பாதம் செல்லும் பாதையில் நடத்திடுமே. அல்லேலூயா 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 அல்லேலூயா. அல்லேலூயா 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 அல்லேலூயா. ஆக்கிரமியும் என்னை முழுவதுமாய் ஆவியானவரே, ஆக்கிரமியும் என்னை முழுவதுமாய் ஆவியானவரே, என் இதயத்தை ஆக்கிரமியும், என் நினைவினை ஆக்கிரமியும், என் இதயத்தை ஆக்கிரமியும், என் நினைவினை ஆக்கிரமியும், என் செயல்களை ஆக்கிரமியும். ஆவியானவரே, என் செயல்களை ஆக்கிரமியும். ஆவியானவரே, ஆக்கிரமியும் என்னை முழு
முழுவதுமா ஆவியானவரே ஆக்கிரமியும் என்னை முழுவதுமா ஆவியானவரே என் ஜெபங்களை ஆக்கிரமியும் என் தியானங்களை ஆக்கிரமியும் என் ஜெபங்களை ஆக்கிரமியும் என் தியானங்களை ஆக்கிரமியும் என் துதிகளை ஆக்கிரமியும் ஆவியானவரே என் துதிகளை ஆக்கிரமியும் ஆவியானவரே ஆக்கிரமியும் என்னை முழுவதுமா ஆவியானவரே ஆக்கிரமியும் என்னை முழுவதுமாய் ஆவியானவரே ஆக்கிரமியும் என்னை முழுவதுமாய் ஆவியானவரே ஆக்கிரமியும் என்னை முழுவதுமாய் ஆவியானவரே. சில ஜெப குறிப்புகளுக்காக கர்த்தரை நோக்கி நாம் ஜெபிக்க போகிறோம். முதலாவதாக கர்த்தருடைய நாமத்தினாலே வரப்போகின்ற தேர்தலுக்காக கர்த்தரை நோக்கி உள்ளத்தின் ஆழத்தை ஒருமனப்படுத்தி நாம் யாவரும் இணைந்து இந்த குறிப்புகளுக்காக நாம் ஜெபிக்க போகின்றோம். கர்த்தருடைய நாமத்தினாலே இந்த தேர்தலுக்கு எதிராக உருவாக்கப்படும் எந்த ஆயுதங்களும் வாய்க்காமல் போகும்படி, கர்த்தருடைய சித்தம் மட்டும் இந்த தேர்தல் நாட்களில் நிறைவாக்கப்படும்படி கர்த்தரை நோக்கி நாம் ஒருமனப்பட்டவர்களாய் ஜெபிக்க வேண்டும். சிறுபான்மையின மக்களுடைய ஒடுக்கங்கள் எல்லாம் அகன்று போகக்கூடிய நல்ல ஆட்சியாளர்களை கர்த்தராக தேவன் உருவாக்கி தர வேண்டும். மட்டுமல்லாமல் அநேகம் ஏழை எளிய பாமர மக்களுக்கு உதவிகளை தரக்கூடிய நல்ல ஆட்சிகளை கர்த்தர் உருவாக்கி தர வேண்டும். தேசத்தினுடைய முன்னேற்றத்திற்காய் பாடுபடக்கூடிய நல்ல ஆட்சியாளர்களை கர்த்தராக தேவன் ஏற்படுத்தி தர வேண்டும். அநேகம் விதமான லஞ்சங்களும் அநேகம் விதமான வன்முறைகளும் அநேகம் விதமான சாத்தானுடைய அநேக மாய உபாய தந்திரங்களும் தேசத்தின் எல்லைகளை தாண்டி கடந்து போக செய்யக்கூடிய நல்ல ஆட்சியாளர்களை கர்த்தராக தேவன் உருவாக்க வேண்டும். கர்த்தருக்கு பயந்து கர்த்தருடைய பரிசுத்தமுள்ள நாமத்தின் மகிமைக்கு ஏதுவாக தேவ பயத்தோடு கூட இந்த தேசத்தை ஆளுகை செய்யக்கூடிய நல்ல ஆட்சியாளர்களை கர்த்தராக தேவன் நம்முடைய இந்திய நாட்டுக்கு உருவாக்கி தரும்படிக்காக கர்த்தரை நோக்கி நாம் ஒருமனப்பட்டு ஜெபிக்க வேண்டும். கர்த்தருடைய நாமத்தினாலே அந்த தேர்தல் நாள்ல எந்த வன்முறையும் கலவரங்களும் உருவாக்கப்படக்கூடாது. பெட்டி மாற்றக்கூடிய தன்மைகள் உருவாக்கப்படக்கூடாது. ஓட்டு எண்ணக்கூடிய அந்த நேரத்திலும் கூட எந்த அசம்பாவிதங்களும் உருவாக்கப்படக்கூடாது. தேவனுடைய திட்டம், தேவனுடைய சித்தம் பரிபூர்ணமாய் நிறைவாக்கப்படும்படி கர்த்தருடைய நாமத்தினாலே வரப்போகின்ற தேர்தலுக்காக எல்லாரும் வாய்களை திறந்து நம்ம ஜெபிக்க வேண்டியது அவசியமான ஒன்றாக இருக்கிறது. மட்டுமல்லாமல் நம்முடைய இந்திய நாட்டில் இதுவரைக்கும் தேர்தல்கள் நடந்து முடிந்திருக்கக்கூடிய தேர்தல்களை நாம் திரும்பி பார்க்க ஆரம்பிக்கிறது உண்டானால் ஏறக்குறைய 70% முதற்கொண்டு 75% வரைக்கும் தான் வாக்குப்பதிவு உருவாக்கப்பட்டிருக்கிறதை பார்க்க முடியும். ஆனால் இந்த தேர்தலில் 100% வாக்குப்பதிவு உருவாக்கப்படும்படிக்காக கர்த்தருடைய நாமத்தினாலே எந்த ஜனங்களும் தங்களுடைய ஓட்டு உரிமைகளை இழந்து மெய்யாகவே போய்விடாதபடி அந்த ஓட்டு உரிமைகளை அநேகம் விதமான மற்ற ஜனங்கள் கள்ள ஓட்டாக இந்த காரியங்களை பயன்படுத்தி விடாதபடி ஒவ்வொருவருடைய உரிமைகளை அவர்கள் தகுதியான விதத்தில் பயன்படுத்தும்படியாக கர்த்தரை நோக்கி வருகின்ற தேர்தலுக்காக எல்லாரும் வாய்களை திறந்து ஒருமனப்பட்டு நம்ம ஜெபிக்க வேண்டியது அவசியம். பயங்கரங்கள் நிறைந்த அநேகம் விதமான பூத்துல எந்த விதமான அசம்பாவிதமான காரியங்களும் உருவாக்கப்படக்கூடாது. வன்முறைகள் உருவாக்கப்படக்கூடும் என்று மெய்யாகவே கணிக்கக்கூடிய அநேகம் விதமான தேர்தல்கள் உருவாக்கப்படக்கூடிய தேர்தல் பூத்துல எந்த விதமான அசம்பாவிதங்களும் ஏற்படாதபடி கர்த்தருடைய நாமத்தினாலே அமைதியாய் வருகின்ற தேர்தல் நடந்து முடியும்படியாக கர்த்தருடைய சித்தம் மட்டும் நிறைவாக்கப்படும்படியாக நம்முடைய கரங்களிலே கொடுக்கப்பட்டிருக்கக்கூடிய அதிகாரங்களை பயன்படுத்தி நம்ம ஜெபிக்க வேண்டியது அவசியம். ஏனென்றால் வேதத்தில் நாம் வாசிக்கிறதை போல ராஜாக்களை தள்ளி ராஜாக்களை ஏற்படுத்தும் நல்ல தேவனாகிய கர்த்தருடைய பிள்ளைகள் நீங்களும் நானும் நம்ம ஜெபிக்க ஆரம்பிக்கிறது உண்டானால் தேவனுக்கு சித்தமான ராஜாவை கர்த்தராகிய தேவன் ஏற்படுத்தி தேவன்
தேவனுக்கு சித்தமில்லாத ராஜாவை ஆண்டவராக தேவன் புறம்பே தள்ளுகிறதை கண்கூடாய் பார்க்க முடியுமே. அவருடைய நாமம் தரிக்கப்பட்டிருக்கக்கூடிய அவருடைய பிள்ளைகளுடைய ஜெபங்களின் படியே கர்த்தராக தேவன் கிரியைகளை செய்யும் தேவன் என்று நாம் அறிந்திருக்கிறோமே. இந்த வாக்கு விஷயத்தில் கர்த்தருடைய திட்டம் நிறைவாக்கப்படும்படி எல்லாரும் வாய்களை திறந்து எல்லாரும் கரங்களை தட்டி கர்த்தருடைய நாமத்தினாலே ஒருமனப்பட்டவர்களா இந்த காரியத்திற்காக நம்ம ஜெபிக்கலாம். நன்றி 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 நன்றி. வருகின்ற தேர்தலில் எந்த அசம்பாவிதங்களும் உருவாக்கப்படக்கூடாது. தேவனுடைய சித்தம் மட்டும் நிறைவாக்கப்பட வேண்டும். தேவனுடைய சித்தத்திற்கு புறம்பான எந்த ஆட்சியும் உருவாக்கப்படாதபடி கர்த்தருடைய நாமத்தினாலே அவைகளுக்கு எதிராக இயேசுவின் நாமத்தினால் நாங்கள் ஜெபிக்கிறோம். எந்த மந்திரவாதங்களும் தந்திரவாதங்களும் இந்த தேர்தல்களுக்கு விரோதமாய் கடந்து வராதபடி, சாத்தானுடைய எந்த விதைகளும் இயேசுவின் நாமத்தினால் கடந்து வராதபடி கர்த்தருடைய நாமத்தினாலே இந்த தேர்தலுக்கு விரோதமாய் உருவாக்கப்படும் எல்லா சாத்தானுடைய ஆயுதங்களின் கூறுகளை அதமாக்கி நாங்கள் ஜெபிக்கிறோம். எங்கள் கரங்களிலே கொடுக்கப்பட்டிருக்கக்கூடிய அதிகாரங்களை பயன்படுத்தி நாங்கள் ஜெபிக்கிறோம். 100% வாக்கு சதவீத உரிமைகள் இயேசுவின் நாமத்தினால் உருவாக்கப்படும்படிக்காக நாங்கள் ஜெபிக்கிறோம். எல்லா ஜனங்களும் தங்கள் உரிமைகளை பயன்படுத்தணும். எல்லா ஜனங்களும் ஓட்டு உரிமைகளை பயன்படுத்தணும். ஒருவருடைய ஓட்டும் கள்ள ஓட்டாக கடந்து போய் விடக்கூடாது. இயேசுவின் நாமத்தினாலே, கர்த்தருடைய நாமத்தினாலே அந்த வாக்கு எண்ணக்கூடிய அந்த நேரத்திலும் கூட எந்த தீமையும் அசம்பாவிதங்களும் தேச இலைகளிலே கடந்து வராதபடி உம்முடைய திட்டம் பூர்ணமாய் விளங்கும்படிக்காக ஜெபிக்கிறோம். எங்கள் ஜெபங்களை அங்கீகரித்து அதற்கேற்ற மகிமைகளை கர்த்தர் விளங்க பண்ண போவதற்காய் ஸ்தோத்திரம். இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினால் வேண்டிக் கொள்கிறோம் பிதாவே, ஆமென். கர்த்தருக்கு என்று காணிக்கை செலுத்தும் நேரத்திற்குள் வருகின்றோம். காணிக்கைகளை நம்முடைய கரங்களிலே வைத்துக் கொண்டு தலைகளை தாழ்த்தி கண்களை மூடி கர்த்தரை நோக்கி நாம் ஜெபிப்போம். தொடர்ந்து ஒரு பாடல் பாடப்படும். அப்பொழுது நாம் கர்த்தருக்கு என்று காணிக்கை படைக்கலாம். நம்மையும் நம்முடைய காணிக்கைகளையும் கர்த்தராக தேவன் அங்கீகரிக்கும்படிக்காக காணிக்கைகளை நம்முடைய கரங்களிலே வைத்துக் கொண்டு தலைகளை தாழ்த்தி கண்களை மூடி கர்த்தரை நோக்கி நாம் ஜெபம் செய்வோம். எங்களை அதிகமாக நேசிக்கிற எங்கள் அன்பின் பரலோக பிதாவை, ஆசீர்வதிக்கப்பட்ட அந்த நல்ல நாளுக்காக மீண்டும் உம்முடைய நாமத்தை நன்றியோடு நாங்கள் ஸ்தோத்திரிக்கிறோம். கர்த்தருடைய நாமத்தினாலே கர்த்தருடைய நாமத்தின் மகிமைக்கென்று நாங்கள் படைக்கப் போகின்ற எங்கள் காணிக்கையாகிய பலிகளை நீர் அங்கீகரித்து ஏற்றுக்கொண்டு அதற்கேற்ற மகிமைகளை நாங்கள் எங்கள் வாழ்க்கையிலே பெற்றுக்கொள்ள நீர் கிருபை தந்து ஆசீர்வதிக்க வேண்டும் என்று நாங்கள் ஜெபிக்கிறோம். கர்த்தருக்கு நாங்கள் படைக்கின்றோம். அவைகளுக்கு ஏற்ற சகல மகிமையான ஆசீர்வாதங்களை நாங்கள் ஒவ்வொருவரும் எங்கள் வாழ்க்கையிலே தடையில்லாமல் பெற்றுக்கொள்ள நீரே கிருபை தந்து ஆசீர்வதிக்க வேண்டும் என்று இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினால் வேண்டிக் கொள்கிறோம் எங்கள் பரிசுத்தமுள்ள நல்ல பிதாவே, ஆமென், ஆமென். பாத்திரம் நானே பழுதடைந்தே பலமுறை தானே, பலனற்ற பாத்திரம் நானே பழுதடைந்தே பலமுறை தானே. கரம் தொட்டென்னை வணையும் உலகுக்கு ஒப்பாக மாற்றும். கரம் தொட்டென்னை வணையும் உலகுக்கு ஒப்பாக மாற்றும். பரமனே பரமனே பலமுறை வீழ்ந்தேனே. தேவனே தேவனே தேற்றியை மீட்டிடுமே. பலனற்ற பாத்திரம் நானே பழுதடைந்தே பலமுறை தானே. தனிமையில் வெறுமையில் தவிக்கையில் தவறான எண்ணங்கள் ஆட்கொள்கையில்
தனிமையில் வெறுமையில் தவிக்கையில் தவறான எண்ணங்கள் ஆட்கொள்கையில் தாவீதின் மனதை மாற்றியவர் தயவாக என்னையும் சாயலாக்கும். பரமனே பரமனே பலமுறை வீழ்ந்தேனே, தேவனே தேவனே தேற்றியை மீட்டிடுமே. பெலனற்ற பாத்திரம் நானே, பழுதடைந்தேன் பலமுறை நானே. வேதனை வெறுப்பில் வாடுகையில் வழியொன்றும் அறியாது அழைப்பாய்கையில் வேதனை வெறுப்பில் வாடுகையில் வழியொன்றும் அறியாது அழைப்பாய்கையில் வனாந்திர வழியில் காத்தவரே வழியினை காட்டுமென் மாலுமியே. பரமனே பரமனே பலமுறை வீழ்ந்தேனே, தேவனே தேவனே தேற்றியை மீட்டிடுமே. பெலனற்ற பாத்திரம் நானே, பழுதடைந்தேன் பலமுறை தானே. பெலனற்ற பாத்திரம் நானே, பழுதடைந்தேன் பலமுறை தானே. கரம் தொட்டென்னை வணையும் உலகுக்கு ஒப்பாக மாற்றும். கரம் தொட்டென்னை வணையும் உலகுக்கு ஒப்பாக மாற்றும். பெலனற்ற பாத்திரம் நானே, பழுதடைந்தேன் பலமுறை தானே. பெலனற்ற பாத்திரம் நானே, பழுதடைந்தேன் பலமுறை தானே. கொடுக்கப்பட்ட காணிக்கைகளுக்காக தலைகளை தாழ்த்தி நாம் ஜெபம் செய்வோம். எங்களை அதிகமாய் நேசிக்கிற எங்கள் அன்பின் பரலோக பிதாவே, ஆசீர்வதிக்கப்பட்ட அந்த நல்ல நாளிலும் கர்த்தருக்கென்று நாங்கள் காணிக்கை படைக்கும் நல்லதொரு வேளையை நீர் எங்களுக்கென்று உருவாக்கி தந்தீர். அதற்காக நன்றி செலுத்துகிறோம். இந்த காணிக்கை ஆகிய பலிகளை கர்த்தர் நீர் அங்கீகரித்து ஏற்றுக்கொண்டு அதற்கேற்ற மகிமைகளை இம்மையிலும் மறுமையிலும் நாங்கள் தடையில்லாமல் பெற்றுக்கொள்ள நீரே கிருபை தந்து ஆசீர்வதிக்க வேண்டும் என்று நாங்கள் ஜெபிக்கிறோம். அவலட்சணமாகவோ விசனமாகவோ அல்ல கர்த்தாவை, மறுபூர்வமாய் கொடுத்து எங்கள் மேல் கர்த்தருடைய பெரியம் பூர்ணமாய் விளங்கத்தக்கதான இரக்கங்களை நீர் எங்களுக்கு தந்து ஆசீர்வதிக்க வேண்டும் என்று நாங்கள் வேண்டிக் கொள்கிறோம். கர்த்தருக்கென்று படைத்தும் அதற்கேற்ற சகல மகிமையான காரியங்களை எங்கள் வாழ்க்கையிலே பெற்றுக்கொள்ள நீரே கிருபை தந்து ஆசீர்வதிக்க வேண்டும் என்று இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினால் வேண்டிக் கொள்கிறோம் எங்கள் பரிசுத்தமுள்ள நல்ல பிதாவே, ஆமென். ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே உங்கள் யாவருக்கும் என்னுடைய அன்பின் வாழ்த்துக்களை நான் தெரிவித்துக் கொள்கின்றேன். கர்த்தருடைய கிருபையினாலும் அவருடைய பரிசுத்தமுள்ள இரக்கங்களினாலும் தேவன் பல விதமான ஆலோசனை கூடிய வார்த்தைகள் யாவற்றையும் நம்மோடு கூட அவர் திட்டமும் தீர்க்கமாய் பேசிக்கொண்டு வருகின்றார். வேத புஸ்தகத்திலே ஒரு மனுஷனுடைய ஆவிக்குரிய நிலைகள் எப்படி காணப்பட ஆரம்பித்தால் அவன் தேவனுடைய ராஜ்யத்திலே கடந்து போவான் என்கிறதை மையமாக கொண்டு பல பரிமாணங்களில் கர்த்தர் தம்முடைய பிள்ளைகளுக்கு தேவையான ஆலோசனைக்குரிய வார்த்தைகள் யாவற்றையும் பேசிக்கொண்டு வருகிறதை கர்த்தருடைய வசனத்தின் மூலம் உங்களாலும் என்னாலும் கற்று உணர முடியும். நம்முடைய ஆவிக்குரிய நிலைகள் இது கடைசி கால ஓட்டம் என்கிறது நாம் அறிந்திருக்கின்றோம். இந்த ஓட்டத்துல நிறைய சுமைகளை நாம் ஏற்றுக்கொண்டு ஓடக்கூடாது.
சுமைகளை நாம் ஏற்றிக்கொண்டு ஓட ஆரம்பித்தால் அந்த ஓட்டம் வீரியமான ஒரு ஓட்டமாய் காணப்படுகிறது இல்லை. சுமைகளின் நிமித்தம் நம்முடைய ஓட்டத்தினுடைய வேகம் தடைப்பட ஆரம்பிக்கிறதை பார்க்க முடியும். இந்த சுமைகள் எல்லாம் நம்முடைய வாழ்க்கையை விட்டு விலகி போற ஆரம்பிச்சா மட்டும்தான் இந்த ஓட்டத்தை ஆண்டவராகிய தேவனுடைய திட்டத்தின்படி ஏற்ற காலத்தில் முடிவுற பண்ண உங்களாலும் என்னாலும் ஆகும். மற்றபடி இந்த ஓட்டத்தினுடைய நிலைகள் என்று அழைக்கப்படக்கூடியது துரிதமாகவும் ஓட வேண்டும், மட்டுமல்லாமல் தேவையற்ற காரியங்களை அப்புறமாக்கவும் வேண்டும். கர்த்தராகிய தேவனுடைய நாமத்தினால இந்த ஓட்டத்தை சரியாக இலக்கை நோக்கி அந்த நேரத்திற்குள் ஓடி முடிக்கவும் வேண்டும். இதுதான் ஒரு பந்தய சாலையினுடைய திட்டம். உங்களுக்கு நல்லா தெரிஞ்ச ஒரு விஷயம்தான். நமக்கு அதாவது ஏற்ற ஒரு நேரத்தில் நம்ம எடுத்துக்கொண்டு ஓடுகிறது இல்லை. அவங்க குறிப்பிடப்படக்கூடிய நேரத்தில் ஓடி முடிக்கணும். 1 மணி நேரத்துக்குள்ள அந்த ஓட்டத்தை ஓடி முடிக்க வேண்டும் என்று சொன்னால் 3 மணி நேரம் நம்ம எடுத்துக்கொள்ள கூடாது. அந்த நேரத்திற்குள் நம்ம முடிக்கணும். அதே மாதிரி முதலாவது அந்த மனிதனாகவும் நாம் கடந்து வர வேண்டும். நிறைய தடைகளை தாண்டியும் நீங்களும் நானும் ஓடி முடிக்க வேண்டியது அவசியம். இப்படி எல்லா பரிமாணங்கள்ல ஒரு கவனம் நம்முடைய வாழ்க்கையிலே காணப்பட ஆரம்பிச்சா மட்டும்தான் நம்முடைய ஆவிக்குரிய விஷயத்தை ஆண்டவராகிய தேவனுக்குள் துவங்கின நாம் சரியான ஒரு முடிவின் மூடாக கடந்து போக உங்களாலும் என்னாலும் ஆகும். ஏற்கனவே ஆண்டவராகிய தேவனுடைய வசனத்தை நம்ம பார்த்திருக்கிறோம். ஒரு காரியத்தின் துவக்கத்தை காட்டிலும் அந்த காரியத்தின் முடிவு தான் ரொம்ப மேன்மையானது. நம்ம நல்ல ஒரு துவக்கத்தை துவங்கிட்டு சரியான ஒரு முடிவு முடிக்கலன்னு வச்சுக்கோங்களேன், அந்த துவக்கத்தினால் ஒரு பிரயோஜனமும் இல்லை. நிறைய பணம் முதலீடு போட்டு நல்ல ஒரு தொழிலை நான் ஆரம்பித்து 3வது நாளில் அந்த தொழிலுக்குரிய காரியங்கள் எல்லாம் முடங்கி போயிடுச்சுன்னா பிரயோஜனம் ஒன்றும் இல்லை. ஆண்டவருடைய வேதம் எதை நம்முடைய வாழ்க்கையிலே வலியுறுத்துகிறதுன்னு சொன்னா, என்ன காரியத்தை மையமாக கொண்டு நாம் இந்த ஓட்டத்தை துவங்கி இருக்கிறோமோ அவைகளை விரைவாகவும் வேகமாகவும் ஆண்டவருடைய நாமத்தினாலே ட்ராக் மாறாம ஓடி முடிக்கவும் வேண்டியது அவசியமான ஒன்று. இப்ப நம்முடைய வாழ்க்கையிலே காணப்படக்கூடிய பல விதமான சுமைகள் அப்படின்னா உங்களுக்கு நல்லாவே தெரியும். பாரமாக காணப்படக்கூடிய பல விதமான விஷயங்கள் அல்லது சில விதமான பழுதான காரியங்கள். ஒருவேளை அந்த ஓட்டத்திற்கு தடையாய் காணப்படும் சில காயங்கள் நம்முடைய சரீரத்தில் இருக்கிறது உண்டானால் ஓட உங்களால முடியாது, வேகமா ஓட முடியாது. இந்த காயங்கள் சீராக்கப்பட்டால் மட்டும்தான் உங்களாலும் என்னாலும் அந்த ஓட்டத்தின் மூடாக கடந்து போக முடியும். ஒருவேளை சில விதமான அடிகள் நம்முடைய சரீரத்தில் வந்திருக்கிறது உண்டானால் இந்த ஓட்டத்திலே உங்களாலும் என்னாலும் வேகமாய் பயணிக்க முடியாது. அப்ப எந்தெந்த விஷயத்திலே குறைவுகள் நம்முடைய வாழ்க்கையிலே காணப்படுகிறதோ அவைகள் எல்லாவற்றையும் முதல் காரியம் நீங்களும் நானும் சீர்படப்பட வேண்டியது அவசியம். ஓட்டத்துக்கு தேவையான ஷூன்னு வச்சுக்கோங்களேன். அந்த ஷூ நிறைய பழுதாக காணப்படக்கூடிய ஷூன்னு வச்சுக்கோங்க. சும்மா நடக்கும் போது காலை வாரி விடுதுன்னு வச்சுக்கோங்களேன். அந்த ஓட்டப்பந்தயத்தில் எப்படி நீங்களும் நானும் ஓடி இலக்கை எளிதான விதத்தில் எட்ட முடியும். அப்ப நமக்கு தேவையான ஒரு காரியம் என்ன, அந்த தேவையில்லாத ஷூவத்துக்கு போட்டுட்டு நல்ல உங்களுடைய காலுக்கு சரியான இயக்கத்தின் ஊடாக கடந்து போகக்கூடிய நல்ல ஒரு ஷூவை எடுத்துட்டீங்கன்னா தான் அந்த ஓட்டத்திலே உங்களாலும் என்னாலும் திறமையாய் ஓடி முடிக்க முடியும். மற்றபடி முடியாது. இப்ப நம்முடைய வாழ்க்கையிலே காணப்படக்கூடிய சீர்கட்ட பல விதமான பகுதிகள், நிறைய விஷயத்த ஆண்டவராகிய தேவன் நம்மோடு கூட பேசிக்கொண்டே வர துவங்க ஆரம்பிக்கின்றார். ஒருவன் ரட்சிக்கப்படக்கூடிய நேரத்துல ஆண்டவராகிய தேவனுக்குள் நல்ல ஒரு புதிய துவக்கத்தை துவங்குகின்றார். துவங்கக்கூடிய நேரத்துல பலவிதமான போதனைகள் ஒரு பக்கம், பலவிதமான சுமைகள், உலகத்தின் ரீதியாக வரக்கூடிய பலவிதமான சுமைகள், அது மட்டும் இல்லாமல் மனதிலே தோன்றக்கூடிய பலவிதமான பாரங்கள், இன்னும் சாத்தானால் உருவாக்கப்படக்கூடிய பலவிதமான இப்படி நிறைய விஷயங்களை அவன் தன்னை அறியாமல் சுமந்து 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 தன்னுடைய ஓட்டத்தின் வீரியத்தை இழந்து பாதி வழியில் நிற்கக்கூடிய நிலைகளை நோக்கி கடந்து போகிறத பார்க்க முடியும். நம்முடைய வாழ்க்கையில முதல் தேவை என்ன அப்படின்னா, இந்த சீர்கெட்ட காரியங்கள் எல்லாவற்றையும் ஒதுக்குகிறது மட்டுமல்ல, இனி அந்த சீர்கேடுகள் வராத அளவிற்கு உங்களையும் என்னையும் நீங்களும் நானும் தடை இல்லாமல் பாதுகாக்கணும். இப்படிப்பட்ட நிலைகள் நம்முடைய வாழ்க்கையிலே கடைசி வரைக்கும் காணப்பட ஆரம்பிச்சா மட்டும்தான் தேவனாகிய கர்த்தருக்குள் நல்ல துவக்கத்தை துவங்கினா நல்ல ஒரு முடிவின் ஊடாக கடந்து போய் தேவனுடைய மகிமையிலே சென்று அடையக்கூடிய மேன்மையான பாக்கியங்களை நாம் நம்முடைய வாழ்க்கையிலே பெற்றுக்கொள்ள முடியும். சீர்கேடுகள் அப்படிங்கிறத பற்றி கர்த்தருடைய வேதம் பல விஷயங்களை நம்மோடு கூட பேசிக்கொண்டு வருகிறது. வேதம் சொல்லக்கூடிய நல்ல ஒரு வார்த்தையை வாசிக்கிறேன், கேளுங்கள். எரேமியா தீர்க்கதரிசியின் புஸ்தகம் 7வது அதிகாரம் 3வது வசனம் இந்த வார்த்தையை நமக்கு சொல்கிறது. எரேமியா 7வது அதிகாரம் 3வது வசனத்தை வாசிக்கிறேன், கேளுங்கள். இஸ்ரவேலின் தேவனாகிய சேனைகளின் கர்த்தர் சொல்லுகிறார், உங்கள் வழிகளையும் உங்கள் கிரியைகளையும் சீர்படுத்துங்கள், அப்பொழுது உங்களை இந்த ஸ்தலத்திலே குடியிருக்க பண்ணுவேன். கர்த்தருடைய வேதத்திலே ஆண்டவராகிய தேவன் எதை நம்முடைய வாழ்க்கையிலே வலியுறுத்துகிறார் அப்படின்னா,
நம்முடைய வழிகளையும் நம்முடைய கிரியைகளையும் ஆண்டவராக தேவனுக்குள் சீர்பட பண்ண வேண்டியது அவசியம். சீர்கெட்ட அநேகம் விதமான காரியங்களின் நிமித்தமாகத்தான் நிறைய ஜனங்கள் தங்களுடைய ஓட்டத்தை இழந்து போகக்கூடிய ஒரு மக்களாய் விளங்கி இருக்கிறத பார்க்க முடியும். நல்ல துவக்கத்தை துவங்கின யூதாஸ் காரியோத்து தன்னுடைய ஓட்டத்திலே அரைகுறையாய் பாதியிலே நின்று தன்னைத்தானே மாய்த்து கொள்ளக்கூடிய அல்லது சூசைட் பண்ணி சாகக்கூடிய நிலைகளின் ஊடாக கடந்து போனதுக்கு என்ன காரணம் அப்படின்னா, உள்ளே காணப்படக்கூடிய அந்த பண ஆசை என்கிற அந்த சீர்கேடுகளை மாற்ற அவருக்கு மனசு இல்லை. இந்த ஒரு காரியத்தின் நிமித்தமாக நல்ல துவக்கம் ஆண்டவராக தேவனால் அழைக்கப்பட்டு அப்போஸ்தலனாக நியமனம் பண்ணப்பட்டிருக்கக்கூடிய யூதாஸ் காரியோத்து பாதி வழியிலே நின்று போனதற்கு என்ன காரணம் அப்படின்னா, துவங்கினது கர்த்தர் தான். அந்த துவக்கத்திற்கு காரணமானவர் கர்த்தர் தான். அழைத்தவரும் கர்த்தர் தான். ஆண்டவராக தேவனுடைய நாமத்தினால் அபிஷேகத்தை கொடுத்தவரும் கர்த்தர் தான். என்றாலும் கூட அந்த துவக்கத்தை துவங்கின அந்த மனிதன் இறுதி வரைக்கும் ஓடி முடிக்காமல் போனதற்கு என்ன காரணம் அப்படின்னா, உள்ளத்திலே காணப்படக்கூடிய சீர்கேடுகளை அவன் சீர்படுத்தாமல் அதே நிலைகளிலே கடந்து போக ஆரம்பிச்சதுனால கடைசி நேரத்தில் சாத்தான் அந்த சீர்கேடுகள் நிமித்தம் தன்னுடைய ஆயுதங்களை அவன் மேல் அவன் பிரயோகம் பண்ணி ஆண்டவராக தேவனுக்குள் நிலைக்க முடியாத ஒரு வாழ்க்கையின் ஊடாக அவனை மெய்யாகவே தள்ளி விடுகிறதை பார்க்க முடியும். நம்முடைய வாழ்க்கையில கூட சாத்தானுக்கு பிரியமான ஏதாகிலும் காரியம், அதுக்கு பேர் தான் சீர்கேடுன்னு உங்களுக்கு சொல்லிட்டு வரேன். சாத்தானுக்கு பிரியமான ஏதாகிலும் ஒரு காரியம் நம்முடைய வாழ்க்கையில இருக்கிறது உண்டானால் அவைகளை சாத்தான் கர்த்தருக்கு எதிராக பயன்படுத்தக்கூடியவனாய் விளங்க ஆரம்பிச்சிருவான் உங்க மூலமா. ரொம்ப ஜாக்கிரதையா இருக்கணும். சாத்தானுக்கு முக்கியமான பணி என்ன அப்படின்னா கர்த்தரோடு கூட அவன் மோத வேண்டும். அவன் சாத்தான் ஆண்டவராக தேவனோடு கூட சண்டை பண்ண வேண்டும். ஆனா நேரடியாக சாத்தான் என்கிறவன் ஆண்டவராக தேவனோடு கூட சண்டை பண்ண முடியாது. அவன் பயன்படுத்துகிறது யாரு அப்படின்னா நம்மை பயன்படுத்தி கர்த்தருக்கு விரோதமான காரியங்களை நீங்கள் பேசும்படிக்கு செய்து கர்த்தருடைய கோபத்தை உங்கள் மேல் வரவழைக்க பண்ண ஆரம்பிக்கிறத பார்க்க முடியும். இந்த சாத்தானுடைய முக்கியமான பணியே அப்படிதான். அவன் மெய்யாகவே ஒரு மீடியேட்டரை போல காணப்பட்டு கர்த்தராகிய தேவனையும் உங்களையும் சண்டை இழுக்கக்கூடிய அளவிற்கான காரியங்களை உருவாக்குகிறது இந்த சாத்தானுடைய பணி. ஆகவே இந்த மாதிரியான காரியங்கள் சீர்கேடுகள் நம்முடைய வாழ்க்கையில் இருக்கும் பொழுது, சீர்கேடுகள் என்று அழைக்கப்படுகிறது எதை நம்முடைய வாழ்க்கையை சுட்டி காண்பிக்கிறது அப்படின்னா, சாத்தானுக்கு ஒரு தளத்தை நாம் நமக்குள் உருவாக்கி வச்சிருக்கோம். அவன் அதாவது தன்னுடைய அநேக விதமான ஆயுதங்கள் யாவற்றை வைக்கக்கூடிய ஒரு தளத்தை உங்களுக்குள்ள உருவாக்கி வச்சிருக்கிறான். இந்த சீர்கேடுகளின் அந்த காரியத்தின் நிமித்தமாக எந்தெந்த இடத்துல இந்த இப்படிப்பட்ட சீர்கேடுகள் காணப்படுகிறதோ அங்கெல்லாம் சாத்தானுடைய ஆயுதங்கள் ஸ்டோர் அப் பண்ணப்பட ஆரம்பிக்கிறத பார்க்க முடியும். இந்த சாத்தான் ஆயுதங்களை யாருக்கு விரோதமாய் பயன்படுத்த போகிறான் அப்படின்னா ரொம்ப பயங்கரம். கர்த்தருக்கு விரோதமாக பயன்படுத்த போகிறான். கர்த்தருக்கு விரோதமாக ஒரு மனுஷன் ஆயுதத்தை பயன்படுத்தலாம், கர்த்தருடைய கோபம் எவ்வளவு பெரிய உக்கிர கோபமாய் மூட ஆரம்பிக்கும். இந்த சாத்தான் கர்த்தருக்கு விரோதமான ஆயுதங்களை பயன்படுத்தி தான் உள்ளே மறைந்து கொண்டு, நான் ஒண்ணுமே செய்யல கர்த்தாவே, இவன் தான் இந்த காரியத்தை செய்தான் என்று சொல்லி உங்களுக்கு முன்னால் கூட நிறுத்திடுவான். இப்ப வாங்கக்கூடிய அநேகம் விதமான பிரச்சனைகளும் வரக்கூடிய அநேகம் விதமான வேதனைகளும் சாத்தானுக்கல்ல, சாத்தானுக்கு இடமளித்த நமக்கு விரோதமாகவே உருவாக்கப்பட ஆரம்பிக்கிறதை பார்க்க முடியும். நிறைய விஷயத்துல ஆண்டவராக தேவனுடைய பிள்ளைகளை சாத்தான் எப்படியெல்லாம் வழி விலக்கு பண்ணக்கூடிய காரியங்களை உருவாக்கி கொண்டு வருகிறான் என்பதை நிறைய விஷயத்துல பார்க்க முடியும். நியாயாதிபதிகளின் புத்தகத்துல நீங்க எடுத்து வாசி பார்த்தீங்கன்னா, ஆண்டவருக்கு விரோதமான காரியங்களை செய்யும்படிக்காக தூண்டி ஆண்டவராக தேவனுடைய கோபாக்கினையை அந்த ஜனங்கள் பெறக்கூடிய அளவிற்கான காரியங்களை சாத்தான் தந்திரமாய் உருவாக்க ஆரம்பிக்கிறார். அதனாலதான் இவனுக்கு பேரு ஒரு தந்திரவாதி. இவன் என்ன காரியங்களை செய்கின்றான்? சாத்தானோடு கூட நேரடியாய் மோத முடியாது, உங்களை முன்பதாக நிறுத்தி, அதாவது இந்த போர்ல பலவிதமான யுத்தத்தின் நுணுக்கங்களை பற்றி சொல்லுவார்கள். அதுல ஒரு விதமான யுத்தம், அதுக்கு பேர் அதாவது இந்த கொரில்லா படைன்னு சொல்லுவாங்க. கொரில்லா படை என்று அழைக்கப்படக்கூடிய இவங்களுடைய முக்கியமான தந்திரம் என்ன அப்படின்னா, அவங்க என்ன செய்வாங்க, அந்த தேசத்திலே காணப்படக்கூடிய மக்களை முன்பதாக நிறுத்தி அவர்களுக்கு பின்பதாக அவங்க போய் ஒளிந்து கொள்வார்கள். அவர்களை முன்பதாக நிறுத்தி அவர்கள் பின்னால இருந்து அனுப்பி எதிரிலே காணப்படக்கூடிய மக்கள், அந்த தேசத்தை காணப்படக்கூடிய மற்ற மக்கள் இந்த தேசத்திலே காணப்படக்கூடிய மக்களை கண்ட மாத்திரத்துல அவங்க சுடவோ மற்ற காரியங்களை செய்ய மாட்டாங்க. பின்பதாக இருந்து இவர்கள் மெய்யாகவே அந்த பணிகள் யாவற்றையும் செய்து எதிரி பணிகளை எளிதாக அழிக்க துவங்க ஆரம்பிக்கிறதை பார்க்க முடியும். அதே மாதிரி தான் கர்த்தரோடு கூட சாத்தானால் நேரடியாக மோத முடியாது. ஆனால் சாத்தான் உங்களை கர்த்தருக்கு முன்பதாக ஒரு அரணாக நிறுத்தி வைக்க ஆரம்பிச்சு உங்களுக்கு பின்னாலுமே ஒளிந்து நின்று கொண்டு கர்த்தருக்கு விரோதமாய் ஆயுதங்களை எய்ய ஆரம்பிப்பார். உடனே கர்த்தருடைய கோபம் சாத்தானுடைய காரியங்களின் மேலே மூழ்கிறதை காட்டிலும் நீங்க கர்த்தருக்கு எதிரான காரியங்கள் யாவற்றையும் செய்கிறதுனால உங்கள் மேல் அந்த காரியம் மூழும்படியான கிரியைகளை அவன் உருவாக்க ஆரம்பிக்கிறதை பார்க்க முடியும்.
அதனாலதான் இந்த சீர்கேடுகள் நம்முடைய வாழ்க்கையில இருக்கக்கூடிய வரைக்கும் சாத்தானுக்கும் நமக்கும் நல்ல ஒரு பாதை அமைப்பு உருவாக்கப்பட ஆரம்பிக்கிறதை பார்க்க முடியும். சாத்தான் அடிக்கடி வந்து போகக்கூடிய நிலைகளை நம்முடைய வாழ்க்கையிலே உருவாக்கி கொண்டே வர ஆரம்பிக்கிறதை பார்க்க முடியும். அடிக்கடி சாத்தான் வந்தாலே என்ன நடக்கும் பாருங்க. ஒரு நாள் பிசாசு வீடு வந்தா என்ன காரியத்தை அவன் செய்வான் என்று நீங்களும் நானும் அறிய வேண்டியது அவசியம். ஒரு நாள் பிசாசு வந்தாலே என்ன காரியம் உருவாக்கப்பட ஆரம்பிக்கும். ஒரு நாள் உங்க வீட்டுக்கு சாத்தான் நீங்க கூப்பிட்டு பாருங்க. நீங்க அதாவது ஆண்டவராகிய இயேசுவை நான் ரொம்ப நாள் கூப்பிட்டு பார்த்தேன். ஒரு முறை கூட கர்த்தர் எங்க வீட்டுக்கு வரவே இல்லை. இப்போ பிசாசே ஒரு நாளாச்சு நீ எங்க வீட்டுக்கு வந்துட்டு போ அப்படின்னு சாத்தானை ஒரு நாளைக்கு கூப்பிட்டு வந்தீங்கன்னா என்ன நடக்கும் பாருங்க. எல்லா காரியங்களையும் தலைகீழாய் அவன் உருவாக்க ஆரம்பிக்கிறதை பார்க்க முடியும். எங்கெங்க பரிசுத்தத்திற்காக நீங்கள் பயம் கொள்ள ஆரம்பிச்சோம் அங்கெல்லாம் பரிசுத்தத்தை அவன் கெட்டு போக பண்ணக்கூடிய நிலைகளை, எங்கெங்கெல்லாம் ஆண்டவருக்கு பயப்படக்கூடிய பயம் நம்முடைய வாழ்க்கையிலே உருவாக்கப்பட்டதோ அங்கெங்கெல்லாம் பயமற்ற ஒரு நிலைகளை, எங்கெங்கெல்லாம் ஆண்டவராக தேவனுக்கு பிரியமான வழிகளின் ஊடாக கடந்து போகணும் அங்கெல்லாம் ஆண்டவருக்கு பிரியமற்ற காரியங்களை, இப்படி ஒரு நாள் வரக்கூடிய சாத்தான் முழுவதும் ஒன்றுமில்லாமல் சீர்கட பண்ண ஆரம்பிக்கிறதை பார்க்க முடியும். வசனத்தில் என்ன போட்டது? சாத்தான் ஆண்டவராக தேவனுடைய நாமத்தினால் வானத்திலே இருந்து தள்ளப்பட்ட சாத்தான் பூமியிலே வந்து விழுந்த பொழுது, கர்த்தர் பூமியை உருவாக்கும் போது எப்படி உருவாக்கினார் உங்களுக்கு நல்லாவே தெரியும். பூமியை உருவாக்கின கர்த்தர் எல்லாம் நல்லது 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 என்று கண்டே உருவாக்க துவங்க ஆரம்பித்தார். மரங்கள் நல்லது, செடிகள் நல்லது, கொடிகள் நல்லது, அங்கு காணப்படக்கூடிய அநேக விதமான மக்களுக்கு தேவையான ஜீவனங்களுக்கு தேவையான அநேக விதமான ஆகாரங்களுக்குரிய காரியங்கள் எல்லாம் நல்லது. அதன் பின்பதாக மீன் நல்லது, அதன் பின்பதாக அநேக விதமான காட்டு விலங்குகள் நல்லது, நாட்டு விலங்குகள் நல்லது, ஆகாயத்திலே காணப்படக்கூடிய நட்சத்திரங்கள் நல்லது, சூரியன் நல்லது, சந்திரன் நல்லது என்று பார்த்து உருவாக்கின தேவனாகிய கர்த்தருடைய அந்த பூமியை சாத்தான் அந்த பூமிக்குள்ளாக தள்ளப்பட்டான். ஆதியாகம புத்தகம் 1வது அதிகாரம் 2வது வசனத்தில் என்ன போட்டிருக்கு? பூமியானது ஒழுங்கின்மையும் வெறுமையுமாய் மாற்றப்பட்டு போயிடுச்சு. அந்த ஒரே நாள்ல விழுந்தா பாருங்க, பூமியானது ஒழுங்கின்மையும் வெறுமையுமாய் போயிடுச்சு. பார்த்து உருவாக்கப்பட்ட அந்த உலகம் ஒன்றுமில்லாமல் போகிறதுக்கு யார் காரணம் என்றால் சாத்தான் எந்த இடத்துல வரானோ அந்த இடம் முழுவதையும் ஒன்றுமில்லாமல் மாற பண்ண ஆரம்பிக்கிறத பார்க்க முடியும். உங்க வாழ்க்கையில பிசாசு ஒரு முறை உள்ள வந்துட்டான்னா உங்களுடைய ஆவிக்குரிய காரியத்திலே காணப்படும் வைராகியம் துவங்கி, நம்பிக்கை துவங்கி, பரிசுத்தம் துவங்கி, நீதி துவங்கி, கர்த்தருக்கு பயப்படக்கூடிய பயம் துவங்கி எல்லா விதமான காரியத்தையும் பாழும் வெறுமையுமாய் மாற பண்ண ஆரம்பித்து விடும். அப்ப இந்த சாத்தான் வரக்கூடிய வழி எந்த வழியில வர முடியும் அப்படின்னா, நம்முடைய வாழ்க்கையிலே எந்த இடத்தில் இந்த மாதிரி சாத்தானுக்குரிய வழிகளுக்குரிய திறப்புகள் இருக்கிறதுன்னு பார்க்கலாம். அதுக்கு பேருதான் சீர்கேடுகள்னு கர்த்தருடைய வசனத்துல போட்டிருக்கு. இந்த சீர்கேடுகள் சாத்தானை வரவழைக்கக்கூடிய திறப்புகள். இந்த திறப்புகள் எங்கெங்கெல்லாம் காணப்பட ஆரம்பிக்கிறது அதை சாத்தானுடைய கண்கள் ஆழமாய் பார்க்கிறது. இவன் நல்லா இருக்கிறான், நல்லா ஜெபிக்கிறான், நல்ல கர்த்தருக்கு பயப்படக்கூடியவனாய் காணப்படுகின்றான், எந்த விதமான பாவத்திற்கும் விலகின ஒரு வாழ்க்கை வாழக்கூடியவனாய் விளங்க ஆரம்பிக்கின்றான். அவனுக்கு முன்பதாக பாவத்தை செய்ய தூண்ட ஆரம்பிச்சா கூட பாவத்தை அவன் தன்னுடைய கண்களை திரும்பி பாராத ஒரு மனுஷனாய் விளங்குகின்றான். எந்த இடத்தில் அவனுக்கு விரோதமான ஒரு காரியத்தை உருவாக்கலாம் என்று சொல்லி எந்த இடத்தில் ஒரு சீர்கேடு அவனுடைய வாழ்க்கையில் இருக்கிறது என்று பார்த்து அதன் மூலமாய் உள்ளே வரும்படியான காரியங்களை செய்கிறவன் இந்த சாத்தான். அதனால்தான் கர்த்தர் சொல்லுகின்றார், எந்த இடத்திலும் சீர்கேடுகளை நினைக்கப்படக்கூடிய சாத்தானுக்கென்று வைக்கப்படக்கூடிய திறந்த வாசலை நீங்கள் வைக்காதபடி ஜாக்கிரதையா இருங்க. இந்த சீர்கேடுகள் உள்ள இருந்துச்சுன்னா உள்ள வந்துடும், பிசாசு உள்ள வந்துடும். உள்ள வந்துட்டான்னா ஆண்டவராகிய தேவனுக்கு எதிராளியாய் அவன் உங்களை உருமாற்றம் அடைய செய்ய ஆரம்பித்து விடுகிறதை பார்க்க முடியும். சீர்கேடுகள் அப்படிங்கிறத பற்றி கர்த்தருடைய வேதத்துல பல நிலைகளை நாம் நம்முடைய தியானத்திலே பார்த்து கொண்டு வந்தோம். இன்னைக்கு ஒரு முக்கியமான காரியத்தை பற்றி வேதம் சொல்லக்கூடிய வார்த்தையை வாசிக்கிறேன் கேளுங்கள். எரேமியா தீர்க்கதரிசியின் புத்தகம் 31வது அதிகாரம் 22வது வசனம் இந்த வார்த்தையை நமக்கு சொல்கிறது. எரேமியா 31:22 நான் வாசிக்கிறேன் கேளுங்கள். சீர்கெட்டு போன குமாரத்தியே, எந்த மட்டும் விலகி தெரிவாய். கர்த்தருடைய வேதத்துல ஒரு மனுஷனுடைய வாழ்க்கையிலே சீர்கேடுகள் வந்துச்சுனாலே என்ன நடக்கும்? தேவனை விட்டு விலகக்கூடிய தன்மை அவனுடைய வாழ்க்கையிலே உருவாக்கப்படுகிறதை பார்க்க முடியும். தேவனை விட்டு விலகிறதுனா என்ன அர்த்தம் அப்படின்னா, முழுக்க விலகக்கூடிய ஒரு அனுபவத்தை பற்றி இங்க பேசல கர்த்தர். கர்த்தருடைய வேத புத்தகத்துல அந்தந்த நேரத்தில் நான் என்னுடைய மனுஷீகத்திற்கு இடம் கொடுத்து தேவனாகிய கர்த்தரை விட்டு விலக ஆரம்பிக்கிறேன். சில வேளையில கவலை வரக்கூடிய நேரத்தில் கர்த்தருடைய பிரசன்னம் அங்க இருக்காது.
சில நேரத்தில் அநேக விதமான துக்கங்கள் நம்முடைய வாழ்க்கையிலே வரும் பொழுது தேவனுடைய பிரசன்னத்தை நாம் இழக்க ஆரம்பிக்கிறதை பார்க்க முடியும். சில நேரத்தில் நம்பிக்கையற்ற தன்மை நம்முடைய வாழ்க்கையிலே வரும் பொழுது தேவனுடைய பிரசன்னம் நம்மை தாண்டி விலகி போகிறதை பார்க்க முடியும். நிறைய நேரங்கள்ல இந்த கர்த்தராகிய தேவனுடைய பிரசன்னத்தை விட்டு விலகி போகக்கூடிய மார்க்கம் எதனால் வருகிறது அப்படின்னா, நம்முடைய வாழ்க்கையிலே காணப்படக்கூடிய பல விதமான சீர்கேடுகள் உள்ளே காணப்படும் பொழுது தேவனை விட்டு நீங்களும் நானும் விலகி போகக்கூடிய நிலைகளின் ஊடாக கடந்து போகிறத பார்க்க முடியும். எல்லா நேரத்திலும் கர்த்தராகிய தேவனோடு கூட இசைந்த வாழ்க்கை வாழக்கூடிய நீங்களும் நானும் சில நேரத்தில் சில வினாடி நாம் ஆண்டவராகிய தேவனுக்கு விரோதமாக அல்லது விலகி நிற்கக்கூடிய நிலைகளை ஆசரிக்கும் மக்களாக இருக்கிறதை உங்களையும் என்னையும் அறியாமல் இந்த காரியம் உருவாக்கப்படுகிறதை பார்க்க முடியும். நல்லா ஜப நிலையிலே காணப்படக்கூடிய நம்முடைய சிந்தனை இப்படி சிந்திக்கக்கூடிய நேரத்துல ஒரே ஒரு நினைவு நமக்குள் வந்து ஆண்டவராகிய தேவனுக்குள் காணப்படக்கூடிய அந்த பரிசுத்தமான நிலைகளை விட்டு உங்களையும் என்னையும் கெட்டு போக பண்ண ஆரம்பிக்கிறதை பார்க்க முடியும். ஜபிக்கணும்னு சொல்லக்கூடிய அந்த ஒரு மூட்ல தான் உள்ள போயிருக்கும். ஜெபம் பண்ண வேண்டும் என்கிற அந்த ஒரு நிலையில் தான் கடந்து போக ஆரம்பிக்கிறதை பார்க்க முடியும். ஜெபம் பண்ணி உள்ள உட்காரக்கூடிய நேரத்துல திடீர்னு சொல்லி அந்த ஷெல்ஃபை பார்ப்போம். ஷெல்ஃபு சரியா அடுக்காம இருக்கே அப்படின்னு பார்த்து ஜெபம் பண்ணி தான் உள்ள போயிருப்போம். ஆனால் எல்லா புக்ஸ் யாவற்றையும் கீழே எழுத்து போட்டு அந்த ஷெல்ஃபையெல்லாம் அடுக்கி முடித்து இனி உடம்பெல்லாம் டயர்டா போயிடும், எங்க உட்காந்து நம்ம ஜெபிக்கிறது. அந்த ஒரு செகண்ட், ஒரு வினாடி தான். அந்த ஒரு வினாடியில நான் ஆண்டவராகிய தேவனுக்கு கொடுக்க வேண்டிய அந்த காரியம் நான் இழக்க ஆரம்பிக்கிறது உண்டானால் சாத்தான் அந்த இடத்திலே தேவனை விட்டு விலகக்கூடிய நிலைகளை வாழ்க்கையில உருவாக்கி விடுகிறான். ஒரு விஷயத்தை புரிஞ்சுக்கிறணும், தேவனை விட்டு ஏன் சாத்தான் உங்களையும் என்னையும் விலக்க வேண்டும் அப்படின்னா, கர்த்தரோடு கூட நீங்கள் இருக்கக்கூடிய வரைக்கும் சாத்தானால் உங்களை நெருங்கக்கூட முடியாது, தொடக்கூட முடியாது. ஆனால் ஒரு வினாடி கர்த்தராகிய தேவனை விட்டு நீங்க விலகிட்டீங்கன்னா சாத்தான் தன்னுடைய பங்குக்கு பல விதமான தன்னுடைய ஆயுதங்களையும் தன்னுடைய அநேகம் விதமான அந்த சூழ்நிலைகளையும் நம்முடைய வாழ்க்கையிலே கொண்டு வந்து போட்டுவிட முடியும். நம்முடைய வாழ்க்கையில ஆண்டவராக தேவனுக்குள் ரட்சிக்கப்பட்ட அந்த ஆரம்ப நாள்ல நல்ல துவக்கத்தின் ஊடாகவே கடந்து போக ஆரம்பிச்சோம். எல்லா விஷயத்திலும் ஒரு மன ரம்யமான ஒரு வாழ்க்கை. ஜெபம்னு சொன்னா ஜெபத்தை முடிக்க முடியாத ஒரு சூழ்நிலை. வேத வசனத்தை வாசிக்கிறதுன்னு சொன்னா வேத வசனத்தை முடிக்க முடியாத ஒரு சூழ்நிலை. நிறைய பைபிளை நம்ம வந்து ரீட் பண்ண ஆரம்பிச்சோம். மணிக்கணக்காக உட்கார்ந்து நம்ம ஜெபிக்க ஆரம்பிச்சோம். இந்த துவக்கம் நல்ல ஒரு துவக்கம், கர்த்தராகிய தேவனுக்குள் உருவாக்கப்பட்ட அந்த துவக்கம். ஆனா வர வர அந்த துவக்கம் எல்லாம் நம்முடைய வாழ்க்கையிலே குறைவுபட்டு போனதற்கு என்ன காரணம் யோசிச்சு பாருங்களேன். நல்லா தான் நம்ம ஓடிட்டு வந்தோம், என்றாலும் கூட நான் ஓட முடியாத அளவிற்கு இப்படிப்பட்ட தடைகள் வந்ததற்கு என்ன காரணம் அப்படின்னா ஒரே ஒரு காரணம் தான். அந்தந்த நேரத்தில் உங்களை அறியாத சில கவலையை சாத்தான் தந்து உங்களை கர்த்தராகிய தேவனை விட்டு சாத்தான் லேசா விலக்கிறான். அந்த ஒரு செகண்ட் நீங்களும் நானும் விலகக்கூடிய அந்த ஒரு வினாடியில தான் வசனத்துல என்ன போடுறது, ஆண்டவராகிய தேவனுடைய நாமத்தினால நல்ல ஒரு பயிர் இருக்கக்கூடிய, அதாவது அந்த கோதுமை இருக்கக்கூடிய வந்து ஒரு நிலம், கோதுமை இருக்கக்கூடிய அந்த நிலத்துல ஒரு நாள் எஜமானும் அவருடைய அநேக விதமான பணியாட்களும் கோதுமை பயிர்கள் இருக்கக்கூடிய பகுதிக்குள்ள உள்ள வர்றாங்க. எஜமான பார்த்து அந்த மக்கள் யாவரும் கேட்கிறாங்க, எஜமானே நல்ல அதாவது நிறைமேனியான கோதுமையை தான் நம்ம வந்து விதைச்சோம், ஆனால் இப்ப ஆங்காங்கே பயிர்களை தாண்டி நிறைய களைகள் உள்ள இருக்கிறது நாங்க பார்க்கிறோம். பயிர்கள் இருக்க வேண்டிய இடத்துல இந்த மாதிரி களைகள் வந்ததற்கு என்ன காரணம் அப்படின்னா, உடனே எஜமான் அவர்களை பார்த்து ஒரு வார்த்தை சொல்லுகிறான், சத்துருவானவன் இந்த காரியத்தை செய்தான். மனுஷர்கள் நித்திரை பண்ணும் பொழுது சத்துருவானவன் வந்து களைகளை விதைக்க துவங்கினான். நித்திரைனா என்ன அர்த்தம்? ஒரு செகண்ட் ஆண்டவராக தேவனை விட்டு பிரிந்து போகக்கூடிய ஒரு நிலை. ஒரு சின்ன ஒரு மாற்றம், ஒரு மாறாட்டம் நம்முடைய வாழ்க்கையில வந்துச்சுனாலே போதும், சாத்தான் அந்த நிலைகளை பயன்படுத்தி நீங்கள் பெற்றிருக்கக்கூடிய ஆவிக்குரிய வல்லமைகளுக்கு எதிரான நிறைய களைகளை உள்ளே போட்டு விட்டு போகக்கூடியவனாய் விளங்க ஆரம்பிச்சு. ரொம்ப ஜாக்கிரதையா இருக்க வேண்டிய ஒரு காலம் இந்த காலம். எந்த நேரத்திலும் நீங்களும் நானும் கர்த்தரை விட்டு பிரியாத ஒரு மக்களாக, எல்லா நேரத்திலும் கர்த்தரை விட்டு விலகாது இருக்கக்கூடிய ஒரு மக்களாக, என் சிந்தனையில கூட ஒரு பிரிவினை வந்துடக்கூடாது. என்னுடைய அநேக விதமான காரியத்துல கூட ஒரு சின்ன ஒரே ஒரு ஆண்டவராக தேவனை விட்டு விலகக்கூடிய விளக்கம் உள்ள வந்துடக்கூடாது. ஒருவேளை கர்த்தரை விட்டு ஒரு இம்மி அளவு நான் விலகினால் கூட என்ன நடக்கும் பாருங்க. வேதம் சொல்கிறதை போல சாத்தான் தன்னுடைய பங்குக்கு தன்னுடைய விதைகளை நம்முடைய வாழ்க்கையில விதைக்க துவங்க ஆரம்பிச்சு. அப்ப நேத்து மாதிரி உங்களால் இந்த நாளில் உட்கார்ந்து ஜெபிக்க முடியாது. நேத்து மாதிரி கர்த்தருடைய சமூகத்திலே காத்திருக்க முடியாது. உலக மக்களை பார்க்கும் பொழுது உங்களை அறியாத ஒரு பரவசம், ஆவிக்குரிய மக்களை பார்க்கும் பொழுது உங்களை அறியாத ஒரு துக்கம். இதுவே ஒரு பெரிய ஒரு மாற்றம். எப்படி இருக்கணும்? ஆவிக்குரிய மக்களை பார்க்கும்போது நமக்கு சந்தோஷம் வரணும், உலக மக்களை பார்க்கும்போது துக்கம் வரணும். ஆனா உலக மக்களை பார்க்கும்போது சந்தோஷம் வருது, ஆவிக்குரிய மக்களை பார்க்கும்போது துக்கம் வந்துச்சுன்னா
அங்கே சாத்தான் தன்னுடைய பங்குக்கு கடை உள்ள போட்டு போயிட்டான்னு அர்த்தம். அப்ப நீங்களும் நானும் ஆராய்ந்து பார்க்க வேண்டியது அவசியம். என்ன ஆராய்ஞ்சு பார்க்கணும்? நான் நேற்றைய தினத்தை போல இன்னைக்கு நான் இருக்கிறேன்னா, ஏன்னா எந்த நேரத்தில் சாத்தானுக்கு நான் இடம் கொடுத்தேன்னு எனக்கு தெரியாது. ஒருவேளை நான் பேசி கொடுக்கக்கூடிய வார்த்தையில ஒரு சின்ன ஒரு வார்த்தையில் நான் தப்பு பண்ணியிருக்கலாம். ஆகவேதான் கர்த்தராகிய தேவன் சொல்கிறார், தேவன் வானத்தில் இருக்கிறார், நீ பூமியில இருக்கிறாய், உன்னுடைய வார்த்தைகள் எல்லாம் சுருக்கமா இருக்கட்டும். அதிகமா நிறைய பேசி ஏதாகிலும் ஒரு வார்த்தையில ஒரு சின்ன ஒரு இடைவெளியை விட ஆரம்பிச்சா கூட சாத்தானுடைய விதைகளை விழ போற்றும். ஆகவே வார்த்தைகளை கூட, பார்வையில கூட, உன்னுடைய யோசனையில கூட, சிந்தனையில கூட, கிரியைகளை கூட, ஒவ்வொரு விஷயத்திலும் ஆண்டவராக தேவனுடைய காரியங்களுக்குள் நீங்கள் உள்ளடக்கப்பட்ட ஒரு மக்களாய் விளங்க வேண்டியது அவசியம். அதனாலதான் அப்போஸ்தலனாகிய பரிசுத்த பவுல் தன்னுடைய நிருபத்தில் எழுதும்பொழுது சொல்கின்றான், எந்த எண்ணத்தையும் கிறிஸ்துவுக்கு கீழ்ப்படிய நாங்கள் சிறைப்படுத்தக்கூடியவர்களாக இருக்கிறோம். அந்த சிந்தனையில கூட ஒரு தப்பு வந்துடக்கூடாது. உள்ள ஒரு சின்ன ஒரே ஒரு கேப் உள்ள வந்துச்சுன்னா கூட சாத்தான் தன்னுடைய விதைகளை உள்ள விதைச்சு என்னுடைய ஆவிக்குரிய சிந்தனைகளில் மாம்சீக கலப்புகளை உருவாக்கி நேற்று மாதிரி ஒரு வைராக்கியமற்ற நிலைகளை சாத்தான் என்னுடைய வாழ்க்கையை உருவாக்கி கொண்டு வருகிறதை பார்க்க முடியும். இப்ப நம்ம செய்ய வேண்டிய காரியம் என்ன? ஒரு சின்ன ஒரு இடைவெளி. இப்ப இந்த வசனத்தில் என்ன போட்டு பாருங்க, சீர்கேடுகள் வந்தால் என்ன காரியத்தை சாத்தான் உருவாக்குகிறான்? ஒரு பெரிய ஒரு டிஸ்டன்ஸை, ஆண்டவராகிய தேவனை விட்டு பிரிக்கப்படக்கூடிய ஒரு பிரிவினையை நம்முடைய வாழ்க்கையிலே சாத்தான் உருவாக்குகிறத பார்க்க முடியும். சாத்தான் கர்த்தராகிய தேவனுக்கு பயந்துதான் உங்களையும் என்னையும் தொடாமல் இருக்கிறத பார்க்க முடியும். உங்களுக்கே தெரியும், யோபுவனுடைய காலத்துல என்ன நடந்துச்சு அப்படின்னா, கர்த்தருக்கு முன்பதாக போய் யோபுவை பற்றி சாத்தான் பராது சொல்லுகின்றான். என்ன சொல்லுகின்றான்? நீர் யோபுவை சுற்றிலும் வேலி அடைக்கலை, அதனாலதான் அவன் பயப்படக்கூடியவனா இருக்கிறான். நீர் வேலியை மட்டும் எடுத்துருங்க. அப்படின்னா என்ன அர்த்தம்? வேலியை தாண்டி சாத்தானால உள்ள போக முடியாது. சாத்தானுக்கு ஒரு லிமிட் தான், அதுக்கு மேல உள்ள போக முடியாது. அப்ப இந்த சாத்தான் உள்ளே வர வேண்டும் என்று விருப்பப்படுகின்றான். ஆனா வருகிறதுக்கு வழி ஒண்ணுமே இல்லை. அவன் என்ன காரியத்தை உருவாக்குகிறான்னு சொன்னா, எங்காகிலும் சீர்கேடுகளை நடக்கப்படக்கூடிய ஒரு காரியம் வந்துச்சுன்னா ஒரு கேப் கிடைச்சாலும் போதும், இவைகளை பயன்படுத்தி ஒரு பெரிய மாற்றத்தை, ஆவிக்குரிய மாற்றத்தை அவனுடைய வாழ்க்கையில உருவாக்குவேன். அவனுடைய ஆவிக்குரிய சகல விதமான எண்ண ஓட்டங்கள் யாவற்றையும் நான் கெட்டு போக பண்ண ஆரம்பிச்சேன். அவன் ஆண்டவராகிய தேவனுக்கு பிரியமாக எவ்வளவு தூரம் முயற்சிக்க ஆரம்பித்தாலும் ஆண்டவருக்கு பிரியமான வழியிலே ஓட முடியாத காரியங்களை உருவாக்க ஒரே ஒரு சின்ன ஒரு கேப் எனக்கு போதுமானதாய் காணப்படும். பெரிய விஷயத்தை சாத்தான் நம்முடைய வாழ்க்கையில் எதிர்பார்க்க மாட்டான். ஒரு சின்ன ஒரு கேப்பை கொடுத்தாலே போதும், சாத்தான் தன்னுடைய பங்குக்கு உள்ளே வந்து எல்லா காரியங்களையும் சீர்கேடு பண்ண ஆரம்பித்து விடுகிறதை உங்களாலும் என்னாலும் பார்க்க முடியும். தேவனை விட்டு விலகக்கூடிய நிலைகள் அப்படிங்கிறத பற்றி சாத்தான் இந்த நாட்களிலே ஆவிக்குரிய வட்டாரங்களிலே நம்மை அறியாமல் ரொம்ப நேரம் அல்ல, ஒரு நாள் கணக்காக அல்ல, வருஷ கணக்காக கர்த்தரை விட்டு பிரியக்கூடிய ஒரு அனுபவம் ஒரு ஆவிக்குரிய மனுஷனுடைய வாழ்க்கையிலே உருவாக்கப்படாது. ஏன்னா நமக்கே தெரியும், 2 நாள் நம்ம கர்த்தருடைய சமூகத்தில் ஜெபிக்காட்டி கூட ஒரு 3வது நாள்ல எப்படியாச்சும் நான் கர்த்தருடைய சமூகத்திலே காத்து விட வேண்டும் என்று சொல்லக்கூடிய ஒரு வைராகியத்தோடு நம்ம திரும்ப எழும்பி கடந்து வருகிறத பார்க்க முடியும். ஆனா சாத்தான் தரக்கூடிய இந்த விளக்கக்கூடிய காரியம் மணிக்கணக்காக, நாள் கணக்காக அல்லது வருஷ கணக்காக இல்ல, ஒரு இமைப்பொழுது இருந்தாலே போதும் சாத்தானுடைய வஞ்சகம் நம்முடைய வாழ்க்கையில உள்ள வந்துடும். சாத்தான் இந்த மாதிரி விளக்கத்தை நம்முடைய வாழ்க்கையிலே கொடுக்கக்கூடிய சீர்கேடுகள் நம்முடைய வாழ்க்கையிலே எங்கெங்கே இருக்கிறது என்பதை பற்றி நீங்களும் நானும் கற்று உணர வேண்டியது அவசியம். சில முக்கியமான கருத்துக்களை பற்றி நாம் கற்றுக்கொள்ளலாம். முதலாவது காரியமாக மத்தேயு எழுதின சுவிசேஷத்துல 15வது அதிகாரம் 8வது வசனம் இந்த வார்த்தையை நமக்கு சொல்கிறது. மத்தேயு எழுதின சுவிசேஷம் 15வது அதிகாரம் 8வது வசனம் இந்த வார்த்தையை சொல்கிறது. வாசிக்கிறேன் கேளுங்க. இந்த ஜனங்கள் தங்கள் வாயினால் என்னிடத்தில் சேர்ந்து தங்கள் உதடுகளினால் என்னை கனம் பண்ணுகிறார்கள், அவர்கள் இருதயமோ எனக்கு தூரமாய் விலகி இருக்கிறது. முதலாவது விளக்கம் எப்ப வருது அப்படின்னா, நீங்கள் கர்த்தராகிய தேவனுக்கு முன்பதாக காண்பிக்கப்படக்கூடிய உண்மை நிலையை விட்டு மாய்மாலம் பண்ணினால், இந்த மாய்மாலம்ங்கிறது உள்ள வந்துச்சுன்னா, நடிக்கிறீங்கன்னு வச்சுங்களேன், தேவன் சொல்லாத ஒரு காரியத்தை சொன்னார்னு சொல்லி ஆக்ட் பண்றீங்கன்னு வச்சுங்களேன், தேவன் காண்பியாத ஒரு விஷயத்தை காண்பித்தார் என்பதை பற்றி நீங்க சொல்றீங்கன்னு வச்சுங்களேன், அல்லது ஆண்டவராகிய தேவனால் உரைக்கப்படாத ஒரு காரியத்தை கர்த்தர் தான் பேசுகிறார். சில பிரசங்கம் பண்ணக்கூடிய மக்கள் முன்பதாக வந்து இன்ட்ரோ கொடுக்கக்கூடிய இடத்துல என்ன ஒரு காரியத்தை பற்றி பேசுவாங்க? கர்த்தருடைய நாமத்தினாலே வந்திருக்கக்கூடிய உங்கள் ஒவ்வொருவரையும் நான் வாழ்த்தி வரவேற்கிறேன். ஆண்டவராகிய தேவனுடைய நாமத்தினாலே இந்த சபைக்காக நான் ஜெபிச்சேன், இந்த சபைக்காக நான் ஜெபிக்கக்கூடிய நேரத்துல அதுக்குரிய அந்த நேரத்தை பத்தி பேசுவார். அதிகாலை இருட்டோடி ஒரு 2 மணி 3 மணிக்கு எழுந்திருந்து இந்த சபையில நான் பேச போகிறேன் ஆண்டவரே. வரக்கூடிய மக்கள்லாம் எப்படி இருக்க போறாங்க? வரக்கூடிய மக்கள்லாம் ஆண்டவராகிய தேவனுடைய வார்த்தைகளை கேட்கும்படிக்கா வர போறாங்களா, அல்லது கர்த்தருக்கு எதிரடையான மக்களா இருக்க போறாங்களா, அல்லது மூர்க்க குணம் கொண்ட ஒரு மக்களா இருக்க போறா? எனக்கு தெரியல ஆண்டவரே. நான் இப்பதான் இந்த சபையின் ஊடாக நான் முதல்ல உள்ள வர்றேன். சபையில் இருக்கக்கூடிய மக்களுக்கு தேவையான வார்த்தையை தாரும். கர்த்தராகிய தேவன் என்னோடு கூட பேசினார். அங்க ஒரு பொய்யை நம்ம போட்டுருவோம்.
ஏன்னா என்னுடைய கர்த்தருடைய பிரசங்கத்தை நான் பேசக்கூடிய வார்த்தைகளை ஜனங்கள் கவனிக்க வேண்டும் என்பதற்காக நிறைய நேரங்கள்ல இந்த மாதிரி பொய் சொல்லக்கூடிய நிலைகளுக்கு பேரு தான் மாய்மாலம்னு கர்த்தர் உள்ளதை உள்ளதுன்னு பேசு, இல்லதை இல்லதுன்னு சொல்லு. இதற்கு மிஞ்சினது எல்லாம் தீமையினால் உருவாக்கப்பட ஆரம்பிச்சு. மாய்மாலம்னா என்ன அர்த்தம் அப்படின்னா, தேவன் எதையாகிலும் ஒரு காரியத்தை சொல்லாதிருக்கக்கூடிய காரியத்தை சொன்னார்னு சொன்னா மாய்மாலம். காண்பியாதிருக்கக்கூடிய காரியத்தை நான் பார்த்தேன் என்று சொன்னால் மாய்மாலம். நிறைய நேரங்கள்ல கர்த்தருடைய பிள்ளைகளில் அழைக்கப்படக்கூடிய மக்கள் நிறைய மாய்மாலமான காரியங்களை உருவாக்குகிறதை பார்க்க முடியும். ஒரு ஃபாஸ்டிங் டே இருக்கு, ஊழியர்கள் இணைந்து நடத்தக்கூடிய ஒரு ஃபாஸ்டிங் டே இருக்கு. என்னுடைய சகோதரன் அழைக்கப்பட்டிருந்தார். அப்ப அதாவது அந்த ஊழியர்களுக்குள்ள ஒரு ஐக்கியத்தை உருவாக்கணும் அப்படிங்கிறது அவங்களுடைய நினைவாக காணப்பட்டதுனால என்னுடைய சகோதரனை கூப்பிட்டு இருந்தாரு. அவர் ஸ்டேஜ் எல்லாம் போய் உட்கார்ல, உள்ள போய் நான் கலந்து கொள்கிறேன் அப்படி உள்ள போய் கலந்து கொள்ள ஆரம்பித்தார். முதல் அந்த ஊழியத்தை ஆர்கனைஸ் பண்ணக்கூடிய அந்த தேவனுடைய மனிதர் சொல்ல ஆரம்பித்தார். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். போன வருஷம் டிசம்பர் மாதத்துல நான் கர்த்தருடைய பாதத்திலே காத்திருந்த பொழுது இந்த மாதிரி ஒரு ஊழியர் ஐக்கியத்தை உருவாக்க வேண்டும் என்று கர்த்தராகிய தேவன் சொன்னார். இந்த ஐக்கியத்தை உருவாக்குகிறதுக்கு நான் ரொம்ப ட்ரை பண்ண ஆரம்பிச்சேன். கர்த்தருடைய சித்தத்தின்படி இந்த ஒரு ஐக்கியத்தை கர்த்தராகிய தேவனுக்குள் உருவாக்கும்படி பல விதமான ஊழியர்களை அழைப்பித்து பல பேர் எங்களுக்கு அங்க வர முடியாது, இந்த ஒரு காரியத்தை செய்ய முடியாதுன்னு சொன்னாங்க. என்றாலும் கூட எப்படியோ கஷ்டப்பட்டு இத்தனை காலங்களுக்கு பிறகு இந்த ஒரு ஊழியத்தை உருவாக்கும்படியான கிருபைகளை கர்த்தராகிய தேவன் தந்தார். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம் என்று சொல்லி கர்த்தருடைய நாமத்தினாலே கர்த்தருடைய வார்த்தைகளை அறிவித்து ஸ்டேஜில் உட்கார்ந்து இருக்கக்கூடிய மற்றொரு ஊழியக்காரர் எழுப்பினார். இப்ப அடுத்த ஒரு ஊழியக்காரர் இதை பற்றி சில வார்த்தைகளை பேசுவார். அவர் சொன்னார், தம்பி முதல் காரியம் உரையாட ஆரம்பித்தார். போன வருஷம் டிசம்பர் மாதத்துல கர்த்தர் அவரோடு கூட பேசினார் என்று. ஆனால் எனக்கு போன வருஷத்துக்கு முதல் வருஷம் ஜூன் மாசத்திலே கர்த்தர் பேசிட்டார். இந்த ஒரு ஊழியர் ஐக்கியத்தை உருவாக்க வேண்டும் என்கிறதை பற்றி கர்த்தராகிய தேவன் பேசுகிறார். மூன்றாவது ஒரு மனிதனை பேச ஆரம்பிக்கிற பொழுது ஆண்டவராகிய தேவனுடைய நாமத்தினால 2000ஆவது வருஷத்திலேயே கர்த்தராகிய தேவன் பேசிட்டார். இன்னும் போய் 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 கடைசியில் ஆதாமுக்கு முன்னாலே பேசிட்டான்னு சொல்லிடுவாங்க போல இருக்கு. இது எதுக்கு உங்களுக்கு சொல்ல வருகிறேன் என்றால், தங்களை பிரபலப்படுத்த வேண்டும் என்பதற்காக, தங்களை மேன்மைப்படுத்த வேண்டும் என்பதற்காக இல்லாத விஷயங்களை திரித்து பேசக்கூடிய தன்மைக்கு பெயர் மாய்மாலம். ஆண்டவராகிய தேவனுடைய நாமத்தினால யோபுனுடைய புஸ்தகத்துல ஒரு மாய்மாலக்காரனுடைய நிலைகளை பற்றி பார்க்க முடியும். யோபுவுக்கு முன்பதாக பலவிதமான மக்கள் நின்று பலவிதமான காரியங்களை பேசுறாங்க. யோபு, நீர்தான் குற்றவாளி, நீதான் தப்பு பண்ண, நீதான் அக்கிரமமான ஒரு காரியத்தை செயல்படுத்த ஆரம்பிக்கிறாய் என்பதை பற்றி பேசிக்கொண்டே வர்றாங்க. எல்லா விதமான வார்த்தைகளுக்கும் மறு உத்தரவு சொல்லக்கூடிய ஒரு யோபு. அந்த யோபுனுடைய வாயை யாருனாலே அடைக்க முடியல. அப்போ ஒரு மனுஷன் பார்க்கிறான், இவனுடைய வாயை அடைக்கிறதுக்கு ஒரே ஒரு வழிதான் இருக்கிறது. நேற்றுக்கு இரவிலே கர்த்தராகிய தேவன் தரிசனத்திலே என்னோடு கூட உன்னை பற்றி பேசுகிறார். இப்படி பேசினா யோபு மறு உத்தரவு சொல்ல மாட்டார். இது நிறைய பேருக்கு இது ஒரு ட்ரேட்மார்க் மாதிரி. அவங்க என்ன காரியத்தை செய்வாங்க, கர்த்தர் உன்னை பற்றி என்னோடு கூட பேசினான்னு சொல்லிட்டா மறு உத்தரவு சொல்ல மாட்டார். இந்த யோபுவை பற்றி அவன் பேசுகின்றான். என்ன ஒரு வார்த்தையை சொல்லுகின்றான், கர்த்தராகிய தேவன் நேற்றுக்கு இரவிலே என்னோடு கூட ரகசிய சொல் என்னுடைய செவிக்கு அருகாமையிலே வந்து கர்த்தர் என்னோடு கூட பேசும்படிக்காய் கடந்து வந்தார். ஒரு ஆவி ஒன்று ஒரு போல கடந்து வருகிறதை நான் பார்த்தேன். என்னுடைய கைகளிலே கால்களிலே காணப்படக்கூடிய மயிரெல்லாம் குத்திட்டு இருக்கக்கூடியதாய் விளங்கிற்று. அப்பொழுது ஒரு ரகசியமான சொல் என்னுடைய செவியிலே வந்து உரைக்கப்பட ஆரம்பித்தது. இதோ தேவனை காட்டிலும் மனிதன் நீதிமானாய் இருக்கக்கூடுவோ என்று கர்த்தராகிய தேவன் பேசினார். இப்படி ஒரு பிட்டை போட்டுட்டோம்னு வச்சுங்களேன், என்ன ஒரு விஷயம் நடக்கும், சொல்லப்படக்கூடிய வார்த்தைகளை யாரும் இல்லைன்னு சொல்லி அவங்க மறுக்க மாட்டாங்க. இந்த மாதிரி நிறைய விதமான விஷயங்களுக்கு பெயர் மாய்மாலம் என்று கர்த்தர் நமக்கு சொல்லுகிறார். மாய்மாலம்னா என்ன அர்த்தம், தேவனுடைய வேதம் சொல்லுகிறதை போல கர்த்தராகிய தேவன் உரையாதிருக்கக்கூடிய ஒரு காரியமாய் இருக்கலாம், காண்பியாதிருக்கக்கூடிய ஒரு காரியமாய் இருக்கலாம். என்னுடைய புகழுக்காக, என்னுடைய பெருமைக்காக, என்னுடைய மேன்மைக்காக, என்னுடைய மேட்டிமைக்காக நான் இவைகளை கண்டதை போல பேசுகிறதும் உணர்ந்ததை போல பேசுகிறதும் மாய்மாலம் பண்ணக்கூடிய ஒரு நிலை என்கிறதை கர்த்தர் நமக்கு திட்டமும் தீர்க்கமாய் சுட்டி காண்பிக்க ஆரம்பித்து விடுகிறார். இந்த மாதிரி மாய்மாலம் பண்ணக்கூடிய நிலைகள் நம்முடைய வாழ்க்கையிலே வர ஆரம்பித்தால், அந்த வசனம் மீண்டும் நான் வாசிக்கிறேன் கேளுங்கள். இந்த ஜனங்கள் தங்கள் வாயினால் என்னிடத்தில் சேர்ந்து தங்கள் உதடுகளினால் என்னை கனம் பண்ணுகிறார்கள், இருதயம் தூரமாய் இருக்கிறது. அவங்க கர்த்தருடைய வார்த்தையை வாயில தான் பேசுறாங்க, இருதயத்திலே உணர்ந்து வார்த்தைகளை பேசல. அவங்க இருதயத்திலே அவர்கள் தங்களுடைய வாழ்க்கையிலே வார்த்தையை பயன்படுத்தி அந்த வார்த்தைகளை வெளியே சொல்லல. வாயளவிலே வார்த்தைகளை பேசுகிறானே தவிர இருதயத்தின் ஆழத்திலிருந்து வரக்கூடிய வார்த்தைகளாக அது இல்லை. இவைகள் எல்லாம் மாய்மாலம் என்று கர்த்தராகிய தேவன் சொல்ல. இந்த மாதிரி மாய்மாலம் பண்ண ஆரம்பிச்சாலே தேவனுடைய பிரசன்னம் நம்மை விட்டு விலக்கப்பட ஆரம்பிக்கிறதை பார்க்க முடியும். அப்ப நம்முடைய வாழ்க்கையில எந்தெந்த இடத்தில் நம்மை அறியாத ஒரு மாய்மாலம், என்னையே நான் ஏமாற்றக்கூடிய ஒரு தன்மை, நான் காணாததை கண்டதை போல,
நான் உணராததை உணர்ந்ததை போல, நான் அறியாததை அறிந்ததை போல எந்தெந்த இடத்தில் நான் என்னை அறியாத ஒரு மாய்மாலக்காரனாய் விளங்க ஆரம்பிக்கிறேன். மற்றவர்களையும் நான் வஞ்சித்து என்னையும் வஞ்சிக்கக்கூடிய நிலைகளின் ஊடாக கடந்து போகிறது உண்டானால் இவைகள் எல்லாவற்றிற்கும் பெயர் மாய்மாலமான தன்மை என்று கர்த்தருடைய வேத புத்தகத்தின் வழியாக கற்றுக்கொள்ள முடியும். இந்த மாய்மாலம் உள்ள வந்துச்சுனாலே உள்ளதை உள்ளதென்றும் இல்லதை இல்லதென்றும் அவைகளுக்கு மிஞ்சினது தீமையினால் உருவாக்கப்படக்கூடிய காரியங்களை நீங்கள் பேசினாலே ஆண்டவராக தேவனுடைய பிரசனத்தை விட்டு விலக்கப்படக்கூடிய நிலைகளை உங்களாலும் என்னாலும் பார்க்க முடியும். ஒரு பெரிய ஒரு உண்மையை பற்றி நான் உங்களோடு கூட சொல்ல வேண்டியது அவசியம். நீங்களும் நானும் அறிய முடியாத ரொம்ப கஷ்டப்படக்கூடிய ஒரு உண்மை பற்றி நான் சொல்ல வேண்டியது அவசியம். என்ன உண்மை பற்றி சொல்ல வேண்டியது அவசியம்? இன்னைக்கு நிறைய கர்த்தருடைய ஊழியக்காரர்கள் அழைக்கப்படக்கூடிய மக்கள் இருக்காங்க. பாத்தீங்களா, நிறைய பேருக்குள் கர்த்தராகிய தேவனுடைய பிரசனமே இல்லை. அவர்கள் தங்கள் மனம் போன போக்கின்படியே பேசி மகா பெரிய எத்தான காரியங்களை பேசி மக்களை வஞ்சிக்கிறார்களே தவிர அவங்களுக்கும் கர்த்தருக்கு சம்பந்தமே இல்லை. சம்பந்தமே இல்லாத ஒரு வாழ்க்கை வாழக்கூடிய நிலைகளின் ஊடாக கடந்து போகின்ற நிறைய ஊழியக்காரனுடைய நிலைகளை உங்களாலும் என்னாலும் பார்க்க முடியும். அவங்க சொல்றாங்க, நான் ஆண்டவராக தேவனுக்கு பிரியமான ஒரு வாழ்க்கை வாழ. இல்லை, கர்த்தராக தேவனுக்கு பிரியமற்ற நிலைகளின் ஊடாக கடந்து போக ஆரம்பிக்கிறதுனால்தான் அவர்கள் வாயிலே நின்று வரக்கூடிய வார்த்தைகள் எல்லாம் தாறுமாறாய் வரக்கூடிய வார்த்தைகளாக, தேவையற்ற அநேகம் விதமான காரியங்களை பேசக்கூடிய வார்த்தைகளாக, சபைகளை உடைய பண்ணக்கூடிய வார்த்தைகளாக, அநீதம் நிறைந்த ஒரு வார்த்தைகளாக, தேவனாகிய கர்த்தருக்கு அருவருப்பான அநேகம் விதமான காரியங்களை பேசும் வார்த்தைகளாக, இப்படிப்பட்ட காரியங்கள் எல்லாம் எங்கிருந்து வருகிறது என்று சொன்னால் தேவனுடைய காரியங்களை விட்டு அவனுடைய மனம் விலகி இருக்கிறத பார்க்க முடியும். இந்த விலகப்பட்டிருக்கக்கூடிய காரியத்தை தான் சாத்தான் தன்னுடைய பங்குக்கு பயன்படுத்தக்கூடியவனாய் விளங்க ஆரம்பிக்கிறதை பார்க்க முடியும். நமக்கே தெரியாது, நம்மை அறியாமல் நாமே சாத்தானுக்கு வேலை செய்யக்கூடிய ஒரு மக்களாய் விளங்க ஆரம்பித்து விடும். ரொம்ப ஜாக்கிரதையா இருங்க. நம்முடைய உள்ளம் மாய்மாலம் புரிந்தின உள்ளமாய் இருக்கிறதா, நான் உள்ளதை உள்ளதென்றும் இல்லதை இல்லதென்றும் சொல்கிறதுனா, அல்லது ஏதாகிலும் அநேகம் விதமான பொய்யான காரியங்களை திரித்து பேசுகிறதா, ரொம்ப ஜாக்கிரதையா இருங்க. இந்த மாதிரி காரியம் எங்காகிலும் என்னுடைய வாழ்க்கையிலே ஒரு மூலையில் ஒட்டி இருக்க ஆரம்பித்தால் கூட தேவனை விட்டு இந்த சுபாவம் என்னை வேறு பிரிக்க ஆரம்பிச்சு. இப்படி என்னுடைய இந்த சுபாவத்தினால் கர்த்தராக தேவனை விட்டு நான் விலக்கப்பட ஆரம்பிக்கிறது உண்டானால் சாத்தான் தன்னுடைய வித்துக்கள் யாவற்றையும் எனக்குள் விதைக்க ஆரம்பித்து விடுவான். நான் பேசும் ஒவ்வொரு காரியமும் சாத்தானுடைய வார்த்தையாக, நான் செய்யும் ஒவ்வொரு விதமான ஊழியமும் சாத்தானை பிரியப்படுத்தக்கூடியதாக, நான் செய்யக்கூடிய ஒவ்வொரு விதமான ஜெபமும் கர்த்தருடைய நாமத்தை மகிமைப்படுத்தும் ஒரு ஜெபமாக காணப்படுகிறது. இல்லை, இப்படிப்பட்ட நிலைகள் எல்லாவற்றிற்கும் என்ன காரணம் என்றால் ஒரே ஒரு காரணம் தான். நான் தேவனாகிய கர்த்தரை விட்டு என்னை அறியாமல் கொஞ்சம் நான் ட்ராக் மாறி போயிட்டு விலகிட்டேன். விலகக்கூடிய நேரத்தில் நான் செய்யும் ஜெபம் ஆடம்பரமா இருக்கும், ஆனால் அது பக்தி விருத்தி இருக்காது. நீங்களே பாருங்களேன், நிறைய பேருடைய ஜெபத்தை நீங்க கேட்டு பார்த்தீங்கன்னா அது ஆடம்பரமாக நிறைய அநேகம் விதமான வார்த்தை ஜாலங்களை போட்டு அவங்க ஜெபம் பண்ண ஆரம்பிப்பாங்க. ஆண்டவராகிய தேவனுடைய நாமத்தினால ஜெபிக்கக்கூடிய இந்த பகுதியில காணப்படக்கூடிய மக்களுடைய அந்த ஜெபத்துல ஆரம்பத்திலே அவங்க என்ன காரியத்தை சொல்ல ஆரம்பிப்பாங்க, எடுத்த உடனே ஏந்துவேன், சுமப்பேன், தப்புவிப்பேன் என்று சொன்ன இப்படிதான் ஆரம்பிப்பாங்க. அந்த வார்த்தைகளை சொல்லக்கூடிய நேரத்துல எல்லா ஜனங்களுடைய மனமும் எதை யோசிக்க, அப்பா வசனத்துல எவ்வளவு தூரம் பயங்கரமான ஒரு மனிதனாய் காணப்பட ஆரம்பிக்கிறார், எழுத்த காரியத்துக்கெல்லாம் வசனம். ஆனால் வேதம் சொல்லக்கூடிய வார்த்தையின்படி இந்த மாதிரி வார்த்தை ஜாலங்களின் மூலமாய் வரக்கூடிய ஜெபங்கள் அல்ல, உள்ளத்தின் ஆழத்திலிருந்து புறப்படக்கூடிய ஜெபத்தை தான் கர்த்தராகிய தேவன் பார்க்கின்றார். வாய் அசையாமல் அன்னாள் ஜெபித்தாள், தேவன் அந்த ஜெபத்தை அங்கீகரித்தார். வாயே அசையல. அவளை பார்க்கக்கூடிய அந்த ஏலி என்கின்ற அந்த மனிதன் சொன்னான், இவள் அதிகாலையிலே குடித்து விரித்து வந்திருக்கிறாள் போல இருக்கிறது, இவள் இந்த இடத்திலே வந்து உதடுகளை அசைத்து ஏதோ ஒரு காரியத்தை செய்து கொண்டிருக்கிறாள். ஆனால் கர்த்தராகிய தேவன் அந்த ஜெபத்தை அங்கீகரிக்க ஆரம்பித்தார். உண்மையான மனதோடு கூட ஊற்றப்படும் ஜெபங்களை அங்கீகரிக்கும் தேவனாகிய கர்த்தர். அப்ப அந்த மாய்மாலம் பண்ணக்கூடிய எந்த காரியத்தின் மூலமாக புறப்படும் எந்த விஷயமும் ஆண்டவராகிய தேவனால் அங்கீகரிக்கப்படுகிறது. காரணம், கர்த்தராகிய தேவனுக்கும் அவனுக்கும் கேப் இருக்க ஆரம்பிக்குது. கர்த்தரோடு கூட அவன் இசைந்து ஒரு வாழ்க்கை வாழல. நீங்க கர்த்தரோடு கூட பேச வேண்டும் என்று சொன்னால் உங்களுக்கும் அவருக்கும் ஒரு நல்ல ஒரே ஒரு கம்யூனிகேஷன் இருக்க வேண்டியது அவசியம். இப்ப உதாரணமாக நீங்க என் கூட பேசணும்னு வச்சுக்கோங்களேன், பேச வேண்டும் என்றால் தொலைத்தொடர்பினுடைய அந்த காரியம் உங்களுக்கு எனக்கு ஒரே அந்த வேவ்லென்த்ல காணப்பட வேண்டியது அவசியம். நீங்களும் நானும் ஒரே இணைப்பில் காணப்பட ஆரம்பித்தால் தான் எந்த இடத்துல நீங்க காணப்பட ஆரம்பித்தாலும் நீங்க என் கூட பேச முடியும். ஆனா உங்களுடைய இணைப்பும் என்னுடைய இணைப்பும் ஒன்னோடு கூட ஒன்று இணையவில்லை என்று வைத்துக் கொள்ளுங்கள். நீங்க யாருக்கோ போன் போட்டு என்கிட்ட பேசுனீங்கன்னு வச்சீங்கன்னா, நான் எப்படி உங்களை கருத்துக்கள் யாவற்றையும் புரிந்து கொள்ள முடியும்? நீ யார்கிட்ட பேசிட்டு இருப்பீங்க, பேசி அந்த காரியங்கள் யாவற்றையும் கேட்கக்கூடிய நேரத்தில் நான் உங்கள்கிட்ட தானே சொன்னேன், ஆனா நம்பர் மாத்திரம் வேற நம்பர் நான் மாத்தி போட்டேன்னு சொன்னா எப்படி நான் உங்களோட கூட தொடர்பு கொள்ள முடியும்? அப்ப வேதம் சொல்லக்கூடிய நல்ல ஒரு வார்த்தையின் அடிப்படையில ஆண்டவராகிய தேவனை விட்டு பிரிக்கக்கூடிய முதல் வழி என்ன அப்படின்னா மாய்மாலம் பண்ணக்கூடிய காரியம்.
இந்த மாய்மாலை உள்ள வந்துருச்சுனாலே தேவனுடைய பிரசன்னத்தை நீங்களும் நானும் நம்மை அறியாமல் இழக்க கொடுக்கக்கூடிய ஒரு மக்களாய் விளங்க ஆரம்பிக்கிறதை பார்க்க முடியும். இரண்டாவது ஒரு காரியத்தை பற்றி வசனம் என்ன வார்த்தையை சொல்கிறது என்று பாருங்கள். யோவான் எழுதின சுவிசேஷத்துல அதில் 5வது அதிகாரம் 13வது வசனம் இந்த வார்த்தையை நமக்கு சொல்கிறது. யோவான் எழுதின சுவிசேஷம் 5வது அதிகாரம் 13வது வசனத்தை வாசிக்கிறேன், கேளுங்கள். கொஞ்சம் நிதானமா வாசிக்கிறேன், கவனிங்க. சொஸ்தமாக்கப்பட்டவன் அவர் இன்னார் என்று அறியவில்லை, அவ்விடத்தில் ஜனங்கள் கூட்டமாய் இருந்தபடியினால் இயேசு விலகி இருந்தார். இரண்டாவது காரியம் என்ன? இயேசு எப்ப விலகி இருப்பாரு அப்படின்னா, நீங்க கூட்டத்தோட உட்கார்ந்துட்டு கர்த்தர் உங்கள்ட்ட பேச மாட்டார். ஆட்களோட, உலகத்தில் இருக்கக்கூடிய மக்களோட எல்லாம் உட்கார்ந்துருக்கீங்கன்னு வச்சுங்களேன். ஆண்டவராக தேவனுடைய பிள்ளைகளை அழைக்கப்படக்கூடியவங்க எல்லா உலக சந்தடிகளை விட்டு தேவனுடைய சமூகத்துல காத்துக்கும் போதுதான் கர்த்தர் அவர்களோடு கூட பேச ஆரம்பிப்பார். நிறைய மனுஷனுடைய சந்ததி இருக்குன்னு வச்சுங்களேன். ஆரம்ப நாட்கள்ல காணப்பட்ட அநேகம் ஜனங்கள் இந்த மாதிரி கூட்ட ஜபங்களை விருப்பப்பட ஆரம்பிச்சாங்க. இந்த கூட்ட ஜபங்கள்ல தான் அபிஷேகம் வருகிறது, அந்நிய பாஷை வருகிறது, தீர்க்க தரிசனம் வருகிறது, கர்த்தருடைய ஆவியின் பலத்தை நாம் பெற்றுக்கொள்ள ஆரம்பித்தோம் என்கிறதை பற்றி இந்த மாதிரி கூட்ட ஜபங்களுக்கு ரொம்ப அவங்க பிரியாரிட்டி கொடுக்க ஆரம்பிச்சாங்க. ஆனால் காலங்கள் வர 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 அவர்கள் ஒரு காரியத்தை புரிந்து கொள்ள ஆரம்பிச்சாங்க. இந்த மாதிரி கூட்ட ஜபங்களை காட்டிலும் தனி அறையிலே உட்கார்ந்து ஜெபிக்கக்கூடிய ஜபத்துலதான் நிறைய அனுபவங்களை எங்களுடைய வாழ்க்கையிலே பெற்றுக்கொள்ள முடிகிறது. ஏன்னா இத்தனை கூட்டத்திலே காணப்படக்கூடிய மக்களோடு கூட ஒருமனப்படுகிறதை காட்டிலும் ஒரே மனிதனாய் கர்த்தரோடு கூட ஒருமனப்படுகிறது எளிது. அப்படித்தானே? ஏன்னா நம்ம பல இடங்களிலிருந்து வந்திருக்கக்கூடிய ஒரு மக்களாய் விளங்குகிறோம். ஒவ்வொருவரும் ஒவ்வொரு விதமான சூழ்நிலைகளிலிருந்து கடந்து வந்திருக்கும். அந்தந்த சூழ்நிலைகளிலிருந்து அவர்கள் முதல் காரியம் வெளியேறி வர வேண்டும். பின்பு இந்த இடத்தோடு கூட அவர்கள் ஒருமனப்பட்டவர்களாய் காணப்பட வேண்டும். நம்முடைய மனதிற்கும் அவருடைய மனதிற்கும் எந்த பிரிவினையும் காணப்படாம ஒரு ஒருமனம் வர ஆரம்பிச்சாதான் இந்த சபையிலே தேவனுடைய மகிமை உங்களுடைய வாழ்க்கையிலே வருகிறது பார்க்க முடியும். அதுக்கு இவ்வளவு விதமான அந்த காரியத்தை நம்ம செய்யணும். ஆனால் இதே விஷயத்தை நீங்கள் தனி அறையில் நீங்கள் செயல்படுத்த ஆரம்பிக்கிறது உண்டானால் என்ன நடக்கும்? எளிதாக கர்த்தரோடு கூட ஒருமனப்பட உங்களால் முடியும். எளிதாக கர்த்தருடைய காரியங்களை உங்கள் வாழ்க்கையிலே தடையில்லாமல் பெற்றுக்கொள்ள முடியும். எளிதாக அநேக விதமான மகிமையை நாம் நம்முடைய வாழ்க்கையிலே பெற்றுக்கொள்ள முடியும். இப்ப உதாரணமா பாருங்களேன். இப்ப இந்த ஐக்கியத்திலே நம்ம எல்லாம் கர்த்தருடைய நாமத்தினாலே ஒருமனப்பட்டு கூடி வந்திருக்கோம். நான் இப்போ உங்களை பார்த்து ஒரு வார்த்தை சொல்றேன். கர்த்தருடைய நாமத்தினால விசுவாசத்தோடு கூட நாம் ஜெபிக்கிறது உண்டானால் ஆண்டவராக தேவனுடைய முகத்தை இன்றைக்கு நாம் முகமுகமாய் பார்க்க முடியும்னு சொல்றேன். இதை சில பேர் நம்புவாங்க, சில பேர் விசுவாசிக்காம போவாங்க. அது எப்படி கர்த்தராக தேவனுடைய முகத்தை பார்க்கறது? அதெல்லாம் முடியாதுங்க, அதெல்லாம் எந்த விதமான காரியம் ஆகிறது. சில பேர் மற்ற காரியங்களை பற்றி தான் சிந்தனைகளுடைய வாழ்க்கையிலே வருகிறதை பார்க்க முடியும். அவர்கள் இந்த ஒரு காரியத்தோடு கூட ஒருமனப்பட முடியாது. சரி, திடீர்னு சொல்லி நம்ம வச்சிருக்கக்கூடிய பிள்ளையினுடைய அழுகை சத்தம் கேட்கும். திடீர்னு சொல்லி ஏதாச்சும் ஒரு வெளியே நம்ம போக வேண்டிய ஒரு காரியம் உருவாக்கப்பட ஆரம்பிக்கும். மைண்ட் டிஸ்டர்பன்ஸ் ஆகுறத பார்க்க முடியும். அப்ப இந்த மாதிரியான விஷயங்கள்ல அனுபவங்களை பெறுகிறது ரொம்ப கடினம். ஆனா அனுபவங்கள் எப்போ வர முடியும்னா, நீங்கள் ஒருவனாக தனி அறையில போய் உட்கார்ந்து ஜெபம் பண்ணி பாருங்களேன். அந்த ஜெபத்துல ஆண்டவராக தேவன் பல விதமான அனுபவங்களை நம்முடைய வாழ்க்கையில உருவாக்கி கொண்டு வருகிறதை பார்க்கிறேன். தனி ஜெபத்துலதான் ஆரம்ப நாட்களிலே காணப்பட்ட அநேகம் பரிசுத்தவான்கள், அநேகம் தேவனுடைய ஜனங்கள் ஆண்டவருடைய மகிமையை முகமுகமாய் காணும் ஒரு மக்களாய் விளங்க ஆரம்பித்தார்கள். தனி ஜெபத்தை அவங்க முக்கியப்படுத்த ஆரம்பிச்சாங்க. மணிக்கணக்காக கர்த்தருடைய சமூகத்தில் அவர்கள் காத்திருக்க துவங்க ஆரம்பிச்சாங்க. காரணம், பலவிதமான அனுபவங்கள், பலவிதமான கிருபைகளை தேவனுடைய சமூகத்திலிருந்து அந்த தனி ஜெப வேளைகளிலே கர்த்தருடைய நாமத்தினால் அவர்கள் பெற்றுக்கொள்ள துவங்க ஆரம்பிச்சாங்க. ஆனா இன்னைக்கு நீங்க யோசிச்சு பாருங்க, தனி ஜெபத்தில் உங்களாலும் என்னாலும் ஒருமனப்பட்டு ஜெபிக்க முடியுதான்னு யோசிச்சு பாருங்க. கொஞ்ச நேரம் ஜெபிக்கக்கூடிய நேரத்துல நம்மை அறியாத ஒரு ஆழ்ந்த உறக்கம் வருகிறதை பார்க்க முடியும். அதை நாம் என்ன நினைச்சு கொள்வோம் அப்படின்னா, 3வது வானத்துக்கு நாம போறோம் நம்ம நினைச்சுக்கிறோம். ஆனால் அது ஒரு ஆழ்ந்த ஒரு உறக்கமாய் காணப்பட ஆரம்பிக்கிறதை பார்க்க முடியும். இந்த தனி ஜெபம் முக்கியத்துவம் வாய்ந்தது என்பதை நீங்கள் அறிகிறதை காட்டிலும் சாத்தான் ரொம்பவே அறிஞ்சிருக்கிறான். இந்த தனி ஜெபத்தை நீங்கள் பண்ண விடாத அளவிற்கு எந்தெந்த தடைகளை எல்லாம் கொண்டு வர முடியும், என்னென்ன காரியத்திலாம் கொண்டு வர முடியும். ஏன்னா இயேசுவுக்கு எது ரொம்ப பிடிக்குமா? கூட்டமான ஒரு காரியமாய் அல்ல, தனித்து இருக்கிறது தான் கர்த்தராகிய தேவன் விருப்பப்படுவார். ஏன்னா தனித்த நேரத்தில் தான் பிதாவாகிய தேவனோடு கூட அவரால் தொடர்பு கொள்ள முடிந்தது. கூட்டத்துல பலவிதமான ஜன சதனங்கள், அது எல்லா விதமான சந்தனைகளுக்கு நடுவுல மக்கள் பேசும் வார்த்தைகளைத்தான் கர்த்தராகிய தேவனால் கேட்க முடிந்ததை தவிர பிதாவாகிய தேவனுடைய குரலை அவனால் கேட்க முடியல. பிதாவாகிய தேவனுடைய குரலை கேட்க வேண்டும் என்று சொன்னால் இயேசு எதை தன்னுடைய வாழ்க்கையிலே விருப்பம் கொள்ள ஆரம்பித்தார் என்றால், தனித்து பிரிந்து போகக்கூடிய நிலைகளை அவர் விருப்பம் கொள்ள ஆரம்பித்தார். தனியா மலையில போயிடுவார், தனியா போய் உட்கார்ந்து ஜெபிக்க துவங்க ஆரம்பிப்பார்.
ஆரம்பிப்பார். ஏனென்றால் ஜனத்தினுடைய சத்தங்கள் மெய்யாகவே காணப்படக்கூடிய நேரத்தில் தேவனுடைய மகிமையை நான் என்னுடைய வாழ்க்கையிலே பெற முடியாது. ஜன கூட்டங்களின் நடுவில் கர்த்தருடைய கிருபைகளை நான் பார்க்க முடியாது. கர்த்தராக தேவன் தரக்கூடிய ஆவிக்குரிய மேன்மையான அனுபவங்களை நான் பெற்றுக்கொள்ள வேண்டும் என்றால் தேவனும் நானும் மட்டும் இணைந்திருக்கக்கூடிய ஒரு தனிமையின் அனுபவம் என்னுடைய வாழ்க்கையில வரணும். அதனாலதான் ஆரம்ப நாட்களிலே காணப்பட்ட நிறைய பரிசுத்தவான்கள் கூட்ட ஜெபங்களை காட்டிலும் தனி ஜெபத்திற்கு அதிக மணி நேரத்தை கொடுக்க ஆரம்பிச்சோம். நிறைய மணி நேரம், 5 மணி நேரம், 6 மணி நேரம், 7 மணி நேரம், 8 மணி நேரம் என்று சொல்லி என்னுடைய சகோதரன் கர்த்தருடைய நாமத்தினாலே ஜெபிக்கக்கூடிய நேரத்துல ஆரம்ப துவக்க காலத்துல 7 மணி நேரம் போய் உட்கார்ந்து ஜெபிக்க ஆரம்பிப்பான். அந்த நேரங்கள் வர வர அதிகமாக்கப்பட்டு 7 மணி நேரம், 8 மணி நேரம், 12 மணி நேரம் ஜெபிக்கக்கூடியவராய் விளங்க ஆரம்பித்தார். இது ஏன் உங்களுக்கு சொல்றேன், இந்த தனி ஜெபத்திலே ஒரு மனிதன் பழக ஆரம்பிக்கிறது உண்டானால் அவன் மெய்யாகவே அந்த ஜெபத்தை விட்டு எழுந்திருக்க மனமற்றவனாய் விளங்க ஆரம்பிக்கிறது. ஆனா இன்னைக்கு தனி ஜெபத்துல 5 நிமிஷத்தை கூட கழிக்க நம்மளால முடியல. காரணம் என்ன? நம்முடைய வாழ்க்கையிலே குழுக்களை நாம் தேட ஆரம்பிக்கின்றோம். அதுதான் தேவனை விட்டு விலகக்கூடிய ஒரு காரியம். எப்படி விலகிறான் பாருங்க பிசாசு. நீ தனியா இருந்த அனுபவத்தை வாங்கிடுவ. தனியா இருந்த கர்த்தரோடு கூட நேரடியான தொடர்பை நீ வைக்கக்கூடிய ஒரு மனுஷனா விளங்கிடுவ. தனியா நீ காணப்பட ஆரம்பிக்கிறது உண்டானால் கர்த்தராகிய தேவனால் வாக்கு பண்ணப்பட்ட நிறைய விஷயத்தை நீ வாங்கிடுவ. ஆகவே இவன் என்ன காரியத்தை சொல்றான், தனி ஜெபத்துக்கு நீ முக்கியத்துவம் கொடுக்கறத காட்டிலும் கூட்டமா உட்கார்ந்து ஜெபம் பண்ணு. கூட்டமான ஒரு காரியத்தின் ஊடாக கடந்து போ. அது மட்டும் இல்லாம கூட்டமா உட்கார்ந்து ஜெபிக்கிறது மட்டும் இல்ல, கூட்டமா உட்கார்ந்து பேசுகிறதை காட்டிலும் ஜெபத்திற்கு அவர்கள் நேரத்தை ரொம்ப சொற்பமாய் குறைவுபட பண்ணுகிறதை பார்க்கணும். கூட்டமா உட்கார்ந்து பேசினா நேரம் போறதே தெரியாது. உங்களுக்கே தெரிஞ்ச ஒரு விஷயம் தான். இப்ப நம்முடைய சொந்தக்காரங்க, சொக்காரங்க, உறவினர்கள், எல்லா விதமான ஜனங்களும் வந்துட்டான்னு வச்சுக்கோங்களேன். அந்த நாள்ல ராத்திரி எல்லாம் உறங்காமல் விழித்திருந்து உட்கார்ந்து பேசிக்கொண்டே இருக்கக்கூடிய ஒரு மக்களாய் காணப்படக்கூடிய நாம் ராத்திரி எல்லாம் உட்கார்ந்து நீங்க விழித்திருந்து ஜெபம் பண்ணுங்கன்னு சொன்னா நம்மளால ஜெபிக்க முடியாது. என்னன்னு தெரியலண்ணே, நான் வந்த உடனே என்னை அறியாத உறக்கத்தின் ஊடாக நான் கடந்து போயிருப்பேன். பயங்கர டயர்டு, உடம்புல டயர்டு. அதே டயர்டோடு கூட தான் நான் கடந்து வந்திருப்பேன். ஆனால் உறவினர்கள், உற்றார்கள், எல்லா விதமான மக்களும் வரும் பொழுது அந்த டயர்டு எங்க போயிருமோ எனக்கு தெரியாது. அப்படின்னா என்ன அர்த்தம்? கூட்டத்தை விரும்பக்கூடிய நான் தனிமையிலே கர்த்தரோடு கூட இடைப்படக்கூடிய நிலைகளை நான் புறம்பேற்றுள்ளேன். இது சாத்தானுடைய தந்திரங்களில் ஒன்று. இந்த தனிமையில தான் நிறைய ஆவிக்குரிய விஷயங்களை உங்களாலும் என்னாலும் பெற்றுக்கொள்ள முடியும். தனி ஜெபத்துல தான் நீங்கள் அதிகமாய் காணப்படக்கூடிய நேரத்துல தேவன் தரும் அநேக மகிமைகளை, தேவன் பேசுகிறத, தேவன் கிருபைகளை தருகிறத, ஆசீர்வாதங்களை தருகிறத, வல்லமைகளை தருகிறத, இரக்கங்களை தருகிறத, கர்த்தர் சொன்ன ஒவ்வொரு வார்த்தைகளும் உங்கள் வாழ்க்கையில் நிறைவாக்கப்படுகிறது. எங்க பார்க்க முடியும்? கூட்டத்துல மட்டுமல்ல, இந்த தனி ஜெபத்தில் நீங்க அதிகமாய் காணப்படக்கூடிய நேரத்துல இவைகள் எல்லாவற்றையும் பிரத்யட்சமாய் ஒவ்வொரு விஷயத்தையும் ஒவ்வொரு நாளும் நீங்கள் கண்டுகொண்டே இருக்கக்கூடிய ஒரு மக்களாய் விளங்க ஆரம்பிக்கிறது. அப்ப இந்த கூட்டத்தை விட்டு விலகி இருக்கக்கூடிய அனுபவம், நிறைய மக்கள் என் கூட இருந்தா தான் எனக்கு நல்லா இருக்குங்க, தனியாக வாழுகிறதுலாம் ரொம்ப கஷ்டமா இருக்கு, தனிமையான ஒரு சூழ்நிலை எனக்கு வேண்டாம், இந்த மாதிரி நிலைகள் நம்முடைய வாழ்க்கையில வந்துச்சுனாலே தேவன் தனிமையாக உங்களையும் என்னையும் உருவாக்கி வைத்திருக்கக்கூடிய காரியங்களை விட்டு குழுவோடு கூட இணைக்கப்பட வேண்டும் என்று சொன்னாலும் இது சாத்தானுடைய தந்திரங்களில் ஒன்று என்பதை கற்றுக்கொள்ளுங்கள். ஏன்னா உங்க கூட கர்த்தராகிய தேவன் இடைப்பட வேண்டும் என்று விருப்பப்பட ஆரம்பித்தாலும் சாத்தான் இவைகளை தடுக்கும்படியான இப்படிப்பட்ட சிந்தனைகளை நம்முடைய வாழ்க்கையை உருவாக்கி கொண்டு வரக்கூடியவனாய் விளங்குகிறார். மூன்றாவது ஒரு காரியத்தை பற்றி வேதம் என்ன சொல்லுதுன்னு பாருங்க. யோவான் எழுதின சுவிசேஷத்துல 6வது அதிகாரம் 15வது வசனம் இந்த வார்த்தையை நமக்கு சொல்கிறது. யோவான் எழுதின சுவிசேஷம் 6வது அதிகாரம் 15வது வசனத்தை வாசிக்கிறேன், கேளுங்கள். கர்த்தருடைய வேதம் சொல்லக்கூடிய மூன்றாவது ஒரு காரியமாக, ஆதலால் அவர்கள் வந்து தம்மை ராஜாவாகும்படி பிடித்து கொண்டு போக மனதாய் இருக்கிறார்கள் என்று இயேசு அறிந்து மறுபடியும் விலகி தனியே மலையின் மேல் ஏறினார். மூன்றாவது காரியம், கர்த்தராகிய தேவனை உலக ரீதியாக நீங்கள் அணுகினால் தேவனுக்கு உங்களுக்கும் தொடர்பு இருக்கு. நிறைய பேருடைய வாழ்க்கையில எப்படி ஆண்டவராகிய தேவனை அணுகுகிறாங்க அப்படின்னா, உலகத்துல நல்ல ஒரு வாழ்க்கை வாழ வேண்டும் என்பதற்காக கர்த்தராகிய தேவனை ராஜாவாக மாற்றினார். இப்ப இந்த சீஷர்கள் ஏன் ஆண்டவராகிய தேவனை ராஜாவாக்க வேண்டும் என்று விருப்பப்படுறாங்க? கொஞ்சம் நீங்களா கொஞ்சம் யோசிச்சு பாருங்களேன். ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து ராஜாவாய் மாறினால் இவர்களுக்கு என்ன நன்மை கிடைக்கும்? ஏன்னா இயேசு அழைத்த மாத்திரத்தில் எல்லாவற்றையும் விட்டு இயேசுவை பின்பற்றினாங்க. கட்டாயம் எல்லா விதமான மக்களுக்கும், ஈவன் அதாவது அந்த பேதுருக்கு ஒரு மந்திரி போஸ்டாச்சும் கொடுத்திருப்பார் இல்லையா? அங்க இருக்கக்கூடிய ஒவ்வொரு விதமான மக்களுக்கும் ஒவ்வொரு பொறுப்பு கொடுத்திருப்பார். இவர் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து ராஜாவா வந்துட்டார்னா நமக்கு பலவிதமான ஆதாயம் நம்முடைய வாழ்க்கையிலே உண்டு. இனி நம்ம வந்து மீன்படிக்க வேண்டிய அவசியம் இல்லை. ஏன்னா ராஜாங்கத்திலே அரசனாய் காணப்படக்கூடியவர், அவர் நமக்கு ரொம்ப க்ளோஸ் ஆக காணப்படக்கூடிய ஒருவர். அவர் நான் தனியாக அலையக்கூடிய நேரத்தில் அவர் தான் என்னை அழைத்தார். நான் எல்லாவற்றையும் விட்டு நான் அவரை மெய்யாகவே பின்பற்ற ஆரம்பிச்சேன். அவங்களுடைய ஒவ்வொரு நோக்கத்தையும் எடுத்து பார்க்க ஆரம்பிச்சா அவங்க பேசும்போதே ஒவ்வொரு விதமான காரியத்திலும் இந்த விஷயத்தை
காரியத்தை பற்றி அவர்கள் பேசிக்கொண்டே வருகிறதை பார்க்க முடியும். என்ன பேசுவாங்க? ஆண்டவராக இயேசுவோடு கூட அவர்கள் பேசும்போது, ஆண்டவரே எப்போ உம்முடைய ராஜ்யம் வரும் அப்படின்னு கேட்பாங்க. அப்படின்னா என்ன அர்த்தம்? அவங்களுக்கு என்ன விருப்பம்? இந்த மாதிரி உலகத்துல கஷ்டப்படக்கூடிய காரியத்தெல்லாம் விட்டுட்டு நல்ல ஒரு போஸ்டிங்ல போய் உட்கார்ந்து கொண்டு நல்ல ஒரு வாழ்க்கை நாம் வாழ வேண்டும் என்கிற ஒரு விருப்பம். ஒவ்வொரு முறையும் இயேசுவோடு கூட அவங்க பேசும்போது இதையே வலியுறுத்தி பேசுறாங்க. உண்மையிலே பரலோக ராஜ்யம் வர வேண்டும் என்கிறதை பற்றியான ஒரு கருத்து இல்ல. இந்த ராஜ்யம் உலகத்திலே ஆண்டவராக தேவனுடைய ராஜ்யம் வந்துச்சுன்னா, பேதுரு ஒருவனாக, யாக்கோபு ஒருவனாக, யூதா ஒருவனாக, அந்திரேயா ஒருவனாக, இப்படி ஒவ்வொருத்தரும் ஒவ்வொரு பொசிஷன்ல போய் உட்கார்ந்துருவாங்க. அரசாங்கத்திலே, அரசு வேலையிலே காணப்படக்கூடிய ஒரு மக்கள். இப்ப இவங்க கஷ்டப்பட்டு படகு வலிக்க வேண்டிய அவசியம் இல்லை, கஷ்டப்பட்டு மீன் பிடிக்க வேண்டிய அவசியம் இல்லை. ஏன்னா எல்லா விதமான காரியங்கள் யாவற்றையும் செய்யக்கூடிய ஜனங்கள் அவர்களுக்கு உதவி செய்ய ஆரம்பிச்சிடும். இந்த காரியத்தை மையமாக கொண்டுதான் இயேசுவை அவர்கள் ஒவ்வொரு முறையும் பேசும்போது என்ன பேசுறாங்க? எப்போ உம்முடைய ராஜ்யம் வரும் ஆண்டவரே, எப்ப நீங்க இந்த பூமியில உம்முடைய ராஜ்யத்தை ஸ்தாபிக்க போறீங்க? இவையெல்லாம் கேட்டதுக்கு காரணம், கொஞ்சம் நீங்க ஆழமா உட்கார்ந்து யோசிச்சனால தெரியும், எல்லாருடைய மென்டாலிட்டியினுடைய ஆழமான காரியங்களை பற்றி நீங்களும் நானும் கற்றுக்கொள்ள முடியும். வசனத்துல தேவனாகிய கர்த்தரை நீங்களும் நானும் உலக ரீதியாக அணுகினால் தேவனிடத்துல உங்களுக்கு எனக்கு ஒண்ணுமே கிடையாது. தேவன் உங்களை விட்டு விலகி போயிடுவார். உலக ரீதியாக அணுகுமுறைகளை கர்த்தராகிய தேவன் வெறுக்கும் ஒரு தேவனாய் விளங்குகின்றார். அந்த வசனத்தில் என்ன போட்டிருக்கு? அவர்கள் எல்லாரும் இயேசுவை ராஜாவாக்கும்படிக்காக யோசித்த பொழுது இயேசுவாகிய தேவன் அவர்களை விட்டு விலகி போயிட்டார். ஆண்டவராகிய தேவனை விளக்கக்கூடிய மூன்றாவது காரியம் என்ன? உலகத்தோடு கூடிய நினைவோடு கர்த்தராகிய தேவன் நீங்கள் தொடர்பு கொள்ள முயற்சித்தால் தேவன் உங்களை விட்டு விலகி போயிடுவார். இந்த விலகக்கூடிய நிலைகள் நம்முடைய வாழ்க்கையில வந்துச்சுனாலே சாத்தான் உள்ளே ஆவிக்குரிய காரியங்கள் யாவற்றையும் திருடி கொண்டு போக ஆரம்பிக்கிறதை பார்க்கணும். எப்ப நம்முடைய அணுகுமுறை கர்த்தராகிய தேவனோடு கூட நீங்கள் வைக்கக்கூடிய உறவு முறை எதை பொறுத்து காணப்படுகிறதுன்னு யோசிச்சு பாருங்க. எவைகளுக்காக ஆண்டவரோடு கூட நீங்கள் மெய்யாகவே ஐக்கியம் கொள்றீங்க? நிறைய பேர் நம்ம பேசும்போது என்ன சொல்லுவோம் அப்படின்னா, உண்மையிலேயே ஆவிக்குரிய காரியத்துக்கு தான் நான் கர்த்தராகிய தேவனோடு கூட ஐக்கியம் கொள்றேன் அப்படின்னு நம்ம பேசினாலும், உண்மையாகவே உள்ளத்தின் ஆழத்தை நீங்கள் ஆராய்ந்து பார்க்க ஆரம்பித்தால் உலக ரீதியான காரியங்களுக்காகவே கர்த்தராகிய தேவனை நீங்களும் நானும் தேட ஆரம்பிக்கும். எனக்கு ஒரு நல்ல ஒரு படிப்பு வரணும், நல்ல ஒரு தொழில ஒரு முன்னேற்றம் வரணும், நல்ல ஒரு ஆசீர்வதிக்கப்பட்ட ஒரு வாழ்க்கை வரணும். என்னுடைய வாழ்க்கையில நிறைய நேரத்துல, அதாவது மாசத்துல, அதாவது இந்த 15 தேதி வரைக்கும் எனக்கு பிரச்சனையே இல்லை, 15 நாள் வரைக்கும் எனக்கு பிரச்சனை இல்லை. 15ஆம் தேதிக்கு பிறகு பாத்தீங்கன்னா வாங்கின சம்பளம்லாம் எங்க போச்சுன்னு எனக்கு தெரியவே மாட்டேன். ரொம்ப கஷ்டமான ஒரு சூழ்நிலையின் ஊடாக கடந்து போறேன். அங்கும் இங்கும் அநேக விதமான கடன்களை வாங்கி எல்லா விதமான பிரச்சனையின் ஊடாக கடந்து போகின்றேன். ஆகவே இந்த சூழ்நிலைகள் மாற்றப்பட வேண்டும் என்றே கர்த்தரை நோக்கி நான் மெய்யாகவே ஜெபிக்க ஆரம்பிக்கிறேன். நான் ஆண்டவராக தேவனோடு கூட தொடர்பு கொள்கிறதுக்கு என்ன காரணம்? நீங்களே யோசிச்சு பாருங்க. உங்களுடைய மனதில் நீங்க ஒரு கேள்வி கேட்டு பாருங்க, நான் கர்த்தரோடு கூட ஐக்கியம் கொண்டதற்கு என்ன காரணம்? நீங்கள் உலக ரீதியிலே இந்த தொடர்பை வைத்திருக்கிறது உண்டானால் தேவன் உங்களை விட்டு விலகி போயிடுவார். நீங்கள் ஆவிக்குரிய காரியங்களுக்காக கர்த்தரோடு கூட தொடர்பு கொண்டால், வசனத்தில் என்ன போட்டுருக்கு? முதலாவது தேவனுடைய ராஜ்யத்தையும் அவருடைய நீதியும் தேடுங்க, அப்ப இவைகள் எல்லாம் உங்களுக்கு கூட கொடுக்கப்படும். அது இரண்டாவது தான் போகணும். ஆனால் முதலாவது உலக ரீதிக்காக கர்த்தரோடு கூட நீங்களும் நானும் ஐக்கியம் கொள்கிறது உண்டானால் தேவனாகிய கர்த்தருடைய மகிமையை உங்கள் வாழ்க்கையிலே பார்க்க முடியாது. நம்முடைய வாழ்க்கையில பல நேரங்கள்ல ஆண்டவராக தேவனை நோக்கி எதற்காக நாம் ஜெபிக்கிறோம்னு பாருங்க. என்ன தேவையை நாம் நம்முடைய வாழ்க்கையை பெறும்படிக்காக கர்த்தரை நோக்கி நம்ம ஜெபிக்கிறோம். நம்முடைய ஜெபத்தை நாம் சற்று திரும்பி பார்த்தா எல்லாம் உலகத்தினால் நிரப்பப்பட்டிருக்கிறத பார்க்க முடியும். உலகத்துல அது வேணும், இது வேணும், அந்த காரியம், இந்த காரியம், இந்த விஷயம், இந்த ஒரு உயர்வு, இந்த ஒரு மேன்மை, இந்த ஒரு அனுபவம் என்னுடைய வாழ்க்கை, இப்படித்தான் நம்ம பேச ஆரம்பிக்கிறோமே தவிர ஆண்டவராகிய தேவனுக்கு பிரியமான வாழ்க்கை வாழும்படியான ஜெபத்தை ஜெபிக்கக்கூடிய மனுஷனை இந்த உலகத்தில் நீங்களும் நானும் பார்க்கறது ரொம்ப கடினம். கர்த்தராகிய தேவன் எதை விருப்பப்பட ஆரம்பிக்கிறார்? சாத்தானுக்கு எது தேவை? இந்த சீர்கேடுகள், எப்படிப்பட்ட சீர்கேடுகள் நம்முடைய வாழ்க்கையில வருகிறது? கர்த்தராகிய தேவனுடைய காரியத்திலே நாம் கடந்து போக ஆரம்பித்தால் உங்களுக்கே தெரியும், அநேக விதமான மக்களை பற்றி சொல்லுவாங்க. என்ன காரியத்தை சொல்லுவாங்க? ஒரு லாபம் இல்லாம எந்த விதமான ஒரு காரியத்தையும் எந்த மனிதனும் ஏற்றுக்கொள்ள மாட்டார். தேவனாகிய கர்த்தருடைய சமூகத்திலே நான் கடந்து போகிறது. பேதுரு ஒரு நாள் கர்த்தராகிய தேவனை பார்த்து கேட்கிறார். என்ன கேட்கிறாரு? ஆண்டவரே, இவைகள் எல்லாவற்றையும் விட்டு நாங்கள் உண்மை பின்பற்றி வந்துமே, எங்களுக்கு நீங்க என்ன தருவீங்க அப்படின்னா என்ன அர்த்தம்? ஒரு எதிர்பார்ப்பு. இந்த உலக ரீதியான எதிர்பார்ப்புகளோடு கூட நீங்கள் ஆண்டவராக தேவனை பின்பற்றினால் இயேசு உங்களை விட்டு விலகி போய்வார். அந்த விலகக்கூடிய அந்த காரியத்தை நிமித்தமா, அதுதான் ஆண்டவராகிய தேவனுடைய நாமத்தினாலே வரக்கூடிய அநேக விதமான சீர்கேடுகள். உங்களை தேவனோடு கூட ஐக்கியம் கொள்ள முடியாமல் தேவனை உங்களை விட்டு விலக்கக்கூடிய காரியங்கள் எதுன்னு பாத்தீங்கன்னா, உலகம் நம்முடைய வாழ்க்கையிலே காணப்படக்கூடிய வரைக்கும், உலகத்திற்காக நீங்கள் கர்த்தராக தேவனை பின்பற்றக்கூடிய வரைக்கும், உலகத்தினுடைய ஆசீர்வாதங்களுக்காக கர்த்தராக தேவனை பின்பற்றக்கூடிய வரைக்கும் கர்த்தருடைய முழு மகிமை உங்கள் வாழ்க்கையிலே பெற்றுக்கொள்ள முடியாது. நீங்க ஆண்டவராகிய தேவனை முழு மனதோடு கூட பின்பற்ற ஆரம்பித்தால் இவைகள் எல்லாவற்றையும் கர்த்தராக தேவன் கூட கொடுத்துருவார். அவருக்கு தெரியும் உங்களுக்கு என்ன காரியம்
காரியத்தை தர வேண்டும் அவருக்கு தெரியும். எந்த விஷயத்தை தர வேண்டும் என்று கர்த்தராகிய தேவனுக்கு தெரியும். எப்பவுமே ஆண்டவராகிய தேவன் பேசும்பொழுது அவர் என்ன சொல்கிறார் பாருங்கள், ஆகாயத்திலே பறக்கக்கூடிய பறவைகளை பாருங்கள், அவைகள் விதைக்கிறதும் இல்லை அறுக்கிறதும் இல்லை என்றாலும் உங்கள் பரமபிதாவாகிய தேவன் அவைகள் எல்லாவற்றுக்கும் பிழை போட்டவில்லையா? காட்டிலே காணப்படக்கூடிய அநேக விதமான புஷ்பங்களை பாருங்கள், அநேக விதமான செடிகளை பாருங்கள், அவைகள் விதைக்கிறதும் இல்லை நூற்கிறதும் இல்லை என்றாலும் கூட சாலமோன் முதற்கொண்டு தன்னுடைய மகிமையிலே அவைகளில் ஒன்றை போலாக உடுத்தி இருந்தது இல்லை என்று சொல்லி ஆண்டவராகிய தேவன் பேசி அவர் என்ன சொல்றாரு, இன்றைக்கு இருந்து நாளைக்கு அடுப்பிலே போடப்படக்கூடிய காட்டு புல்லுக்கே தேவன் இவ்விதம் உடுத்து வைக்கிறது உண்டானால் உங்களையும் என்னையும் உருவாக்கின கர்த்தருக்கு தெரியாதா உங்களை உடுத்து வைக்க? உங்களையும் என்னையும் படைத்த கர்த்தருக்கு தெரியாத உங்களுக்கு சாப்பாடு, இன்னைக்கு உங்களுக்கு என்ன சாப்பாடு கொடுக்கிறோம் அவர் எல்லா விதமான காரியத்தையும் நிர்ணயம் பண்ணி வச்சிருவார். நீங்க எவ்வளவுதான் காரியத்தை செயல்படுத்த ஆரம்பித்தாலும், எவ்வளவுதான் நீங்க யோசிக்க ஆரம்பிச்சாலும், ஆண்டவராக தேவன் இன்றைக்கு உங்களுடைய தலையில உப்புமான்னு எழுதிட்டான்னு வச்சுங்க, அதுதான், வேற எதுவுமே நடக்காது. என்ன காரியத்தையும் கொண்டு போடாலும் சரி, அரிசியை போட்டு நீங்க எல்லா காரியத்தையும் செய்ய அந்த காரியங்கள் யாரும் செய்யப்பட ஆரம்பிச்சாலும் கூட கடைசியில் எல்லாம் அடுப்பிடிச்சு வெளியே தூக்கி தான் போடுவோமே தவிர கடைசியில் தவிர இந்த உப்புமா தான். தேவன் எதை தர வேண்டும் என்று வைத்திருக்கிறாரோ அதை தாண்டி எதையும் பெற்றுக்கொள்ள நம்மளால முடியும். அப்ப ஏன் நீங்களும் நானும் கவலைப்படணும்? யோசிச்சு பாருங்க. வேதம் சொல்லக்கூடிய வார்த்தையின் அடிப்படையில ஆண்டவராக தேவன் சொல்லக்கூடிய நல்ல ஒரு வார்த்தையை அவர் சொல்லுகின்றார். இந்த உலக ரீதியான அணுகுமுறையை நீங்க முதல் காரியம் புறம்பாக்கு. உலக ரீதியான அணுகுமுறை நம்முடைய வாழ்க்கையில் இருக்கக்கூடிய வரைக்கும் தேவனாகிய கர்த்தரால் உங்களோடு கூட நேரடியான தொடர்பு கொள்ளவே முடியாது. நேரடியான ஒரு காரியத்தின் ஊடாக மெய்யாகவே ஆண்டவராகிய தேவனுடைய மகிமையை உங்களாலும் என்னாலும் நேருக்கு நேரை பெற்றுக்கொள்ள முடியாது. இந்த அனுபவங்கள் பெற்றுக்கொள்ள வேண்டும் என்றால் இப்படி ஆண்டவராக தேவனை விளக்கக்கூடிய இந்த கிரியைகள் உள்ள இருக்கக்கூடிய வரைக்கும் சாத்தான் உள்ளே வந்து வந்து உங்களுக்கும் தேவனுக்கும் இடையில நிறைய தடைகளை களைகளை விதைத்து விட்டு போக ஆரம்பிக்கிறதை பார்க்கிறோம். கேட்கும் கர்த்தருடைய பிள்ளையே, நம்முடைய வாழ்க்கையிலே இப்படிப்பட்ட சீர்கேடுகள், தேவனை என்னை விட்டு விளக்கக்கூடிய சீர்கேடுகள் எங்கெங்கே காணப்பட ஆரம்பிக்கிறது. 3 நிலைகளை பற்றி நாம் பார்க்க ஆரம்பிச்சோம். ஒன்று, மாய்மாலமாய் கர்த்தரோடு கூட வைக்கக்கூடிய ஐக்கியம். ஆண்டவராகிய தேவனோடு கூட உண்மையான ஒரு பாசம் கிடையாது. மாய்மாலமாய் ஆண்டவராகிய தேவனை நேசிக்கிற மாதிரி சில மக்கள் உண்மையான ஒரு பாசத்தினுடைய அடிப்படையில எல்லா விதமான காரியத்தையும் செய்யக்கூடிய ஒரு மக்களாக இருக்க மாட்டாங்க. சில எதிர்பார்ப்புகள், சில காரியங்கள் சந்திக்கப்பட வேண்டும் என்பதற்காக அதுக்கு நம்முடைய இந்த பகுதியில ஒரு நல்ல ஒரு பழமொழி இருக்கிறதை நீங்களும் நானும் அறிந்திருக்கிறது உண்டு. காரியம் ஆக வேண்டும் என்றாலும் கழுதையின் காலை கூட பிடிச்சிருவாங்க, அப்படி சொல்லுவாங்க. அப்படின்னா என்ன அர்த்தம்? எந்த காரியம் ஆக வேண்டும் என்று அவனுடைய வாழ்க்கையிலே வர ஆரம்பித்தாலும் கூட அதற்காக எவ்வளவு தூரம் பிளீஸ் பண்ணுகிறதுக்கும் அவனை சம்மதிக்க ஆரம்பிச்சான். இதுக்கு பேரு மாயமாலமான அன்பை தவிர உண்மையான ஒரு நேசம் கிடையாது. இப்படிப்பட்டவர்கள் என்ன செய்ய ஆரம்பிப்பாங்க? வர வேண்டிய நன்மை வராம நின்று போயிடுச்சுன்னா கர்த்தருக்கு விரோதமாய் திரும்ப ஆரம்பிச்சிருவாங்க. அப்போ ஆண்டவருடைய வேதம் சொல்கிறதை போல கர்த்தர் கொடுத்தாலும் கொடாமல் போனாலும் அவர் மேல் நான் நம்பிக்கையாயிருப்பேன். அதுதான் உண்மையான ஒரு ஆவிக்குரிய நிலை. இப்போ மாய்மாலமாக வாழக்கூடிய வாழ்க்கை நிலை நம்முடைய வாழ்க்கையில இருக்க ஆரம்பித்தாலும், இரண்டாவது காரியம், உலக மக்களோடு கூட நிறைய அந்யோன்யமான ஐக்கியம். நீங்க போனை வச்சிருந்தீங்கன்னா போன்ல 24 மணி நேரமும் தொலைபேசியில வந்து கொண்டே இருக்கும் கால்ஸ். ஆனால் கர்த்தராகிய தேவனுடைய ராஜ்யத்திலிருந்து என்னைக்காச்சும் ஒரு காலாச்சும் வருதான்னு பார்த்தா ஒண்ணுமே வராது. உலகத்திலிருந்து வரக்கூடிய கால்ஸை பாருங்க, ஏராளமான கால்ஸ். இங்க அவன் பேசுவான், இங்க பேசுறான். ஏன்னா உலக சந்தடிகளுக்கு நீங்கள் இடம் கொடுக்க கர்த்தர் அங்கிருந்து பேச முடியாது. உலகத்தினுடைய காரியங்களை என்றைக்கு நீங்கள் புறக்கணிக்கிறீர்களோ அப்பதான் கர்த்தர் பேசுகிறத கேட்க முடியும். ஆகவேதான் கர்த்தருடைய வேதம் சொல்கிறதை போல மனுஷியத்திலே நின்று நீங்களும் நானும் வேறு பிரிக்கப்பட ஆரம்பித்தால் மட்டும்தான் தேவன் உங்களோடு இடைப்பட ஆரம்பிக்கிறதை பார்க்க முடியும். மூன்றாவதாக, உலக ரீதியாக கர்த்தராக தேவனை அணுகாத ஒரு வாழ்க்கை நீங்களும் நானும் வாழ வேண்டும். எதற்காக நான் கர்த்தர் மேல அன்பு கூறுறேன்? எதற்காக நான் கர்த்தராக தேவனை பின்பற்றுகிறேன்? நல்ல வாழ்க்கை கொடுப்பாருங்கிறதுக்காகவா? நல்ல ஒரு சூழ்நிலை தருவார் என்பதற்காகவா? என் தேவையெல்லாம் சந்திப்பார் என்பது? இப்படிப்பட்ட ஒரு நிலை நம்முடைய வாழ்க்கையில் இருக்கிறது உண்டானால் தேவனுடைய மகிமையை நாம் இழக்க ஆரம்பிச்சோம். ஆண்டவராக தேவனுடைய நாமத்தினாலே எதையும் நான் எதிர்பார்த்து கர்த்தரை நேசிக்கல. தேவன் தந்தாலும் தராமல் போனாலும் அவரின் மேலே நான் நம்பிக்கையாயிருப்பேன். எனக்கு அதுதான் வேணும். கர்த்தரை நான் உண்மையான மனசோடு நேசிக்கிறேன். அவர் எனக்கு நன்மையான காரியத்தை தருவாருங்கிறதுக்காக கர்த்தரை நான் நேசிக்கல. அவர் தந்தாலும் தராமல் போனாலும் நான் அவர் மேலே உண்மையாகவே அன்பு கூறக்கூடியவனாக இருக்கின்றேன். இப்படிப்பட்ட நிலைகளோடு கூட கர்த்தரை நீங்களும் நானும் அணுக ஆரம்பித்தால் தேவனை விட்டு விலகாத ஒரு வாழ்க்கை. கர்த்தர் உங்களை விட்டு விலகி போக மாட்டார். சாத்தான் தன்னுடைய பங்குக்கு அநேக விதமான ஆவிக்குரிய காரியங்களுக்கு எதிரடையான வித்துக்களை உங்களுடைய வாழ்க்கையிலே விதைக்க முடியாத ஒரு மக்களாக, சீர்பட்ட ஒரு மக்களாக தேவனுடைய ராஜ்யத்தை சென்று அடைய உங்களாலும் என்னாலும் ஆகும் என்கிறதில் சந்தேகம் ஒன்றுமில்லை. தலைகளை தாழ்த்தி கண்களை மூடி கர்த்தர் பேசின அந்த வார்த்தைகளுக்காக கர்த்தரை நோக்கி நாம் உள்ளத்தை திறந்து ஜெபம் செய்வோம். சர்வ வல்லமையுள்ள ஆண்டவராகிய கர்த்தாவை, உம்மால் உரைக்கப்பட்ட இந்த பரிசுத்தம் உள்ள வார்த்தைகளுக்காக நன்றி. மாய்மாலமாய் ஏதாகிலும் எதிர்பார்ப்பின் அடிப்படையிலே உம்மை நாங்கள் நேசிக்கிறோமா என்கிறதை இந்த நாளில் ஆராய்ந்து பார்க்கிறோம்.
கர்த்தருடைய நாமத்தினாலே உலகத்திற்கு நாங்கள் அதிக மணி நேரம் கொடுத்து தேவனாகிய கர்த்தருக்கு சொற்ப நேரத்தை நாங்கள் கொடுக்கிறது உண்டானால், மனுஷீகத்தை காட்டிலும் தேவத்துவத்தை நாங்கள் அலட்சியமா நினைவு கூற ஆரம்பிக்கிறது உண்டானால், தேவன் எங்களை விட்டு விலகி போவீர் என்று நாங்கள் கற்றுக்கொண்டோமே. மட்டுமல்லாமல் உலக ரீதியாக கர்த்தரோடு கூட தொடர்பு கொள்ளும் எந்த முறைகளையும் நீர் அருவருக்கிறீர் என்பதை பற்றி பேசினீர் ஆண்டவரே. இவைகளிலே ஏதாகிலும் ஒன்று எங்கள் வாழ்க்கையிலே இருந்தாலும் தேவனாகிய கர்த்தர் எங்களோடு கூட நிரந்தரமாய் தங்கி இருக்கக்கூடியவராய் அல்ல, அவருடைய பிரசன்னம் எங்களை விட்டு விலகி போகிறதை நாங்கள் பார்க்க முடியும் என்று நாங்கள் கற்றுக்கொண்டோம். தேவன் எப்பொழுதெல்லாம் எங்களை விட்டு விலகுகிறாரோ அப்பொழுதெல்லாம் சாத்தான் தன்னுடைய பங்குக்கு அநேகம் தன்னுடைய களைகளையும் அநேகம் பாவத்தினுடைய நிலைகளையும் விதைக்கிறான் என்பதை நாங்கள் கற்றுக்கொண்டோமே ஆண்டவரே. இன்றைக்கு நாங்கள் ஆதியிலே கொண்ட அந்த அன்பை விட்டு போடுவதற்கு என்ன காரணம்? ஆண்டவராக தேவனோடு கூட நெருங்கின பரஸ்பரமான உறவு கொள்ள முடியாமல் போனதற்கு என்ன காரணம்? இன்றைக்கு நாங்கள் கற்றுக்கொண்டோம் ஆண்டவரே, கர்த்தராக தேவனை எங்களை விட்டு விலக்கி சாத்தானுக்கு இடமளிக்க ஆரம்பித்ததினாலே இத்தனை கர்த்தாவை பயங்கரங்கள் எங்களுடைய வாழ்க்கையிலே உருவாக்கப்பட்டது என்று நாங்கள் பார்த்தோம் அப்பா. துவங்கினது நல்ல துவக்கம்தான், ஆனால் இன்றைக்கு நாள் வர 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 எங்கள் ஓட்டத்தின் விகிதத்தின் நிலைகளை நாங்கள் பார்க்கிறோம். முன்பு போல தீவிரமாய் ஓட முடியல, முன்பு போல வல்லமையாய் ஜெபிக்க முடியல, முன்பு போல கர்த்தருக்கு இந்த வைராக்கியமாய் எழும்பி நிற்க எங்களால் முடியல, முன்பு போல கர்த்தருக்கு பிரியமான ஒரு வாழ்க்கை வாழ முடியல. இவைகள் எல்லாவற்றுக்கும் காரணம் எங்கிருந்து வருகிறது என்பதை பற்றி இன்றைக்கு ஆண்டவராக தேவன் கற்பித்து தந்த ஒவ்வொரு வார்த்தைக்காக ஸ்தோத்திரம். சாத்தான் விதைக்கும்படிக்காக கர்த்தராக தேவனை விலக்கக்கூடிய ஒரு மக்களாக நாங்கள் விலகினதால் இவைகள் எல்லாவற்றுக்கும் காரணம் என்பதை நாங்கள் கற்றுக்கொள்ள ஆரம்பித்தோம். இந்த வசனங்களை கர்த்தாவை கற்றுக்கொண்ட நாங்கள் கர்த்தராக தேவன் எங்களை விட்டு எந்தெந்த காரியத்திலே நின்று விலகி இருக்கிறார் என்பதை அறிந்து உணர்ந்து மீண்டும் எங்கள் தேவனாகிய கர்த்தரோடு கூட நல்ல ஒரு ஐக்கியத்தை பெற்றுக்கொண்டு தேவனை விட்டு விலகின ஒரு மக்களாக அல்ல, கர்த்தருடைய நாமத்தினாலே கர்த்தரோடு கூட நெருங்கின ஐக்கியம் கொண்ட ஒரு மக்களாக நாங்கள் ஒவ்வொருவரும் காணப்பட்டு சாத்தானுடைய வல்லமைகளை முறியடிக்க எங்களுக்கு ஏற்ற வல்லமைகளை தந்து ஆசீர்வதிக்க வேண்டும் என்று நான் ஜெபிக்கிறேன். இனியும் கூட விழுந்தும் போகும் ஒரு கிறிஸ்தவனாய் அல்ல, நிமிர்ந்து நிற்கும் மக்களாக நாங்கள் ஒவ்வொருவரும் காணப்பட கர்த்தாவே நீர் கிருபைகளை தந்து ஆசீர்வதிக்க வேண்டும் என்று இயேசு கிறிஸ்துவின் பரிசுத்தமுள்ள நாமத்தினால் ஜெபித்திருக்கிறோம் எங்கள் பரிசுத்தமுள்ள நல்ல பிதாவே. ஆமென், ஆமென். கர்த்தருடைய ஆசீர்வாதத்தை ஆமீன் என்று சொல்லி நாம் பெற்றுக் கொள்வோம். கர்த்தர் உன்னை ஆசீர்வதித்து உன்னை காக்க கடவர். ஆமென். கர்த்தர் தம்முடைய முகத்தை உன்மேல் பிரகாசிக்க பண்ணி உன்மேல் கிருபையாயிருக்க கடவர். ஆமென். கர்த்தர் தம்முடைய முகத்தை உன்மேல் பிரசன்னமாக்கி உனக்கு சமாதானம் கட்டளையிட கடவர். ஆமென். என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, என் முழு உள்ளமே பரிசுத்த நாமத்தை ஸ்தோத்திரி. என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, கர்த்தர் செய்த சகல உபகாரங்களை மறவாதே. ஆமென், ஆமென். அல்லேலூயா, 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 கர்த்தர் தாமே உங்கள் ஒவ்வொருவரையும் அளவில்லாமல் ஆசீர்வதிப்பாராக. ஆமென்.